நாம் எழுந்திருந்து ஒரு வசனத்தை हम வாசிக்கலாம். सब उठकर एक वचन को पढ़ेंगे। யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் निर्गमन 15वां अध्याय அதுல 20ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 20वें वचन को हम पढ़ेंगे। நம்ம 2 வாரமா நம்ம குஷ்டரோகிகளை பற்றி பார்த்துட்டு வரோம். 2 सप्ताह से हम कोड़ी के बारे में देखते आ रहे हैं। நம்ம போன வாரத்துக்கு முந்தின வாரம் வந்து நம்ம நாமான் குஷ்டரோகியை பார்த்தோம். पिछले हफ्ते के पहले हफ्ते हम नामान कोड़ी के बारे में देखे। நாமான் அந்த குஷ்டரோகம் அப்படின்னா அது எப்படி அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு எப்படின்னு பார்த்தோம். और कोड़ कैसा है करके अभी तक कैसा है करके हमने देखा। ஒரு மனிதனுக்குள்ள தீமை உள்ள வந்துட்டுனா एक व्यक्ति के अंदर बुराई आ गई तो அப்போ அவங்க குஷ்டத்துல இருக்காங்கன்னு அர்த்தம். तो वो कोड़ के अंदर है ये मतलब है। அது பிறகு போன வாரம் நம்ம பார்த்தோம். और पिछले हफ्ते में हमने देखा ஊசியா ராஜாவை பற்றி பார்த்தோம். उजिया राजा के बारे में देखा। அவனுக்குள்ள பெருமைங்கிற ஒரு தீமை உள்ள வந்துட்டு उसके अंदर घमंड नाम का बुराई आ गई। அவனும் குஷ்டத்துக்குள்ள போனான். वो भी वो कोड़ के अंदर चले गए। இன்னைக்கு வேற ஒரு நபரை பற்றி நம்ம பார்க்க போறோம். आज एक और व्यक्ति के बारे में हम देखेंगे। வாசிக்கலாம். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். निर्गमन 15वां अध्याय के 20वें वचन को पढ़ेंगे। तब हारून की बहन मिरियम नाम नबिया ने हाथ में डफ लिया और सब स्त्रियां डफ लिए नाचती हुई उसके पीछे हो ली। ஜெபிக்கலாம். எல்லாரும் கண்ணை மூடி நம்ம ஜெபிப்போம். सब आंखों को बंद करके இந்த प्रार्थना வார்த்தையிலிருந்து கர்த்தர் நம்மளோடு करेंगे। பேசும்படியாக इस वचन के द्वारा परमेश्वर हमसे बोलने के நம்ம लिए தலையில் தாழ்த்தி நம்ம ஜெபிக்கலாம். हम सरों को झुकाकर प्रार्थना करेंगे। வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் எலோஹிம் தேவனே, आकाश और पृथ्वी का निर्माण करता है एलोहिम खुदा। எங்க எல்ஷடாய் தேவனே உம்மை துதிக்கிறோமப்பா. एल शडाई खुदा तुझे धन्यवाद देते हैं। யெகோஷுவா மேசியா நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். यहोशुआ मसीहा के नाम से हम प्रार्थना करते हैं। வாசிக்கப்பட்ட இந்த வசனம் எங்களோடு பேசுங்க. जो वचन हमने पढ़ा है उस वचन के द्वारा हमसे बात कीजिए। இதுல இருக்கிற மறைபொருளை வெளிப்படுத்தி தாங்க. इसके अंदर की गुप्त बातों को प्रकट करके दीजिए। உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்யுங்கப்பா. तेरे नाम की महिमा बढ़ाने के लिए अनुग्रह कीजिए। நாங்க எங்களை பாதுகாத்துக் கொள்ள, हम अपने आप को संभालने के लिए, நாங்க உம்முடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவர்களாக மாற, हम तेरे राज्य के लिए योग्य बनने के लिए எங்கள் ஒவ்வொருத்துக்கு கிருபை செய்யுங்க. हम हर किसी को अनुग्रह दे। நாங்க ஏனோ தானோ என்ற வாழ்க்கையை கழித்து விடாதபடி, ऐसे वैसे हमारे जीवन को व्यतीत न करते हुए நாங்க உமக்குள்ளாக வளர கிருபை செய்யுங்க. हम तेरे अंदर बढ़ने के लिए अनुग्रह कर। ஒவ்வொருத்தரையும் தாழ்த்தி உம்முடைய கரத்தறியும். हर किसी को नम्र करके तेरे हाथ में देते हैं। யெகோஷுவா மேசியா நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. यहोशुआ मसीहा के नाम से मांगते हैं जीवित पिता। ஆமென். आमीन। உட்காரலாம். बैठेंगे। இன்னைக்கு மீரியாம் பற்றி நம்ம பார்க்கலாம். आज मरियम के बारे में हम देखेंगे। இந்த மீரியாம் யார் அப்படிங்கறத பார்ப்போம். मिरियम कौन है करके हम देखेंगे। இந்த மீரியாம் வந்து மோசஸ் உடைய அக்கா. मिरियम जो है मूसा की बहन है। ஆரோனுடைய தங்கச்சி. हारून की बहन। ஆரோன் தான் மூத்த பையன். हारून जेठा पुत्र है। அதுக்கு பிறகு மீரியாம் வரா. उसके बाद मिरियम। அது பிறகு தான் மோசஸ் வர்றான். उसके बाद ही मूसा आता है। ஆரோன், மீரியாம், மோசஸ். हारून, मिरियम और मोसेस। இந்த மீரியாமுடைய குவாலிட்டியை நம்ம பார்க்கலாம். इस मिरियम के गुण को हम देखेंगे। இந்த மீரியாம் தான் நம்ம மரியாள் அப்படினு சொல்லி சொல்றோம். और मिरियम को ही मरियम बोलते हैं। அந்த மீரியாம் தான் நம்ம மேரின்னு இங்கிலீஷ்ல சொல்றோம். और अंग्रेजी में उसी मिरियम को हम मेरी करके बोलते हैं। சோ இந்த மீரியாம்க்குள்ள குவாலிட்டி, तो मिरियम का जो गुण है, எந்த மீரியாம்? ये कौन सा मिरियम? நம்ம யெகோஷுவோடைய தாயாக மரியாளை பற்றி பேசல. और यहोशुआ का मां मरियम के बारे में नहीं। நம்ம இங்க மோசஸ் உடைய அக்கா மீரியாம் பற்றி பேச போறோம். मूसा की बहन मिरियम के बारे में हम बोलते हैं। இவளை பற்றி பைபிள் என்ன சொல்லிருக்குன்னா, इसके बारे में कलाम में क्या लिखा गया? இவள் ஒரு தீர்க்கதரிசி. ये एक भविष्यद्वक्तिनी है। முதல் காரியம் என்ன அப்படின்னா, ये पहला चीज क्या है? இவ ஒரு ப்ராஃபட்டஸ். ये एक नबिया है। இந்த ப்ராஃபட்டஸ் அப்படிங்கிற வார்த்தை சாதாரணது இல்ல. और नबिया ये शब्द साधारण बात नहीं। தீர்க்கதரிசி யார் அப்படின்னா, और नबिया कौन है? கர்த்தர் அவங்களோட பேசுவாங்க. परमेश्वर उनसे बात करते हैं। அந்த பேசும்போது அவங்க தீர்க்கதரிசி அப்படினு சொல்லப்படுவாங்க. और उसे बात करते समय वो भविष्यद्वक्ता करके बोला जाता है। இன்னைக்கு கர்த்தர் உங்களோட பேசுறாருன்னா, अगर आज परमेश्वर आपसे बोलता है, அப்ப நீங்க தீர்க்கதரிசியா மாறிடுவீங்க. आप भविष्यद्वक्ता बन जाएंगे। நீங்க தீர்க்கதரிசினியா மாறிடுவீங்க. आप भविष्यद्वक्तिनी बन जाएंगे। ஆனா நிறைய காரியங்கள் எப்படி இருக்குன்னா, लेकिन बहुत सारी चीजें कैसे हैं? இன்னைக்கு சும்மாவே சொல்லுவாங்க, நான் ஒரு கர்த்தர் என்கிட்ட பேசலாம், கர்த்தர் என்கிட்ட பேசலாம்னு சொல்லுவாங்க. साधारण रूप से बोलते हैं कि परमेश्वर ने मुझसे बात किया, परमेश्वर से मुझसे बात किया। இப்போ போயிட்டு இருக்காங்க, வண்டியில போயிட்டு இருக்காங்க. आप गाड़ी में चलते जा रहे हैं ரொம்ப குழப்பத்துல போயிட்டு
இருக்காங்க, बहुत गड़बड़ी के अंदर जा रहे हैं। முன்னாடி ஒரு கார் வருது, आगे एक कार आती है, அதுல எழுதிருக்கு என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் போட்டிருக்கு. उसके उसमें लिखा है मेरा सम्मुख तेरे साथ में चलेगा। உடனே அவங்க என்ன சொல்றாங்கன்னா, तुरंत वो क्या कहते हैं? கர்த்தர் என்கிட்ட பேசினார்னு சொல்லுவாங்க. परमेश्वर ने मुझसे बात क्या कहते हैं? அந்த வார்த்தையினால் எனக்கு ஆறுதல் கிடைச்சது. उस वचन से मुझे तसल्ली मिला, நல் வார்த்தையை கொடுத்தார். अच्छे वचन को दिया। ஆனா பேசுறது அப்படினா என்ன? लेकिन बोलना क्या है? நான் உங்ககிட்ட போன்ல பேசுறேன் எப்படி இருக்கும்? உங்க சத்தத்தை கேப்பீங்கல்ல? मैं आपसे फोन पे संपर्क करूं तो आप मेरी आवाज को सुनते हैं ना? இப்படி கர்த்தர் உங்களோடு பேசினால், ऐसे ही ऐसे परमेश्वर आपसे बात करे, அதுதான் கர்த்தர் பேசினார்னு சொல்ல முடியும். उसे ही आप परमेश्वर ने बोला करके बोल सकते हैं। இல்லாட்டி உணர்த்தினார்னு சொல்லுங்க, या फिर महसूस दिलाया करके बोलिए। வார்த்தையினால் என்னை உணர்த்தினார்னு சொல்லுங்க, वचन से मुझे महसूस दिलाया, பிரசங்கத்திலே என் உள்ளத்தை தொட்டார்னு और சொல்லுங்க. प्रचार में मेरे मन को छू लिया करके ஆனா बोलिए। பேசினார் அப்படினு சொன்னா, लेकिन जब बोला करके बोलते हैं, அப்ப அவருடைய சத்தத்தை நீங்க கேட்கணும். उसके आवाज को आप सुनना है। இன்னைக்கு நிறைய தீர்க்கதரிசி இப்படிதான் பண்றாங்க. आज बहुत सारे भविष्यद्वक्ता ऐसे करते हैं। ஒரு தீர்க்கதரிசிட்ட கேட்டேன், एक भविष्यद्वक्ता से पूछा, நீங்க கர்த்தர் பேசணும்னு சொன்னீங்களே, आप परमेश्वर ने बोला करके बोलते हैं, கர்த்தர் சத்தத்தை கேட்டீங்களான்னு கேட்டேன். परमेश्वर की आवाज को सुना क्या? இல்ல பிரதர், சத்தத்தை கேட்கல, नहीं भाई, आवाज को नहीं सुना, என் மனசுல பட்டது. मेरे मन में लगा। மனச பட்டத கர்த்தர் சொன்னார்னு சொல்றாங்க. मन में जो लगा उसे कहते हैं कि परमेश्वर ने कहा। எவ்வளவு துணிச்சல் இருந்தா அப்படி சொல்லுவாங்க. कितना बिंदासपन होगा तो ऐसे करेंगे। இப்ப நான் ஒரு காரியம் உங்ககிட்ட சொல்லவே இல்லைன்னு வைங்களேன். अभी अगर मैंने एक चीज आपको बोला ही नहीं, நீங்க நான் சொன்னதா நீங்க மத்த இடத்துல சொன்னா எப்படி இருக்கும்? आप मैंने बोला करके अब दूसरी जगह पे बोलेंगे तो कैसा होगा? நான் என்ன சொல்லுவேன்? मैं क्या बोलूंगा? நான் சொல்லாத காரியத்தை போய் சொன்னேன்னு சொல்றாங்களே. मैं जो नहीं बोला उस चीज को बोले बोले करके बोलते हैं। ஒண்ணு டைரக்டா உங்களை வந்து சத்தம் போடுவேன், या तो आपको सीधा आके डांटूंगा। அப்போ கர்த்தர் சொல்லாமலே, तो परमेश्वर बोले बगैर நான் ஒரு இடத்துல போய் கர்த்தர் சொன்னாரு சொன்னா, मैं एक जगह पे जाके परमेश्वर बोलता है बोलूंगा तो அவருக்கு எப்படி இருக்கும்? उसको कैसा लगेगा? அவருடைய உள்ளத்துல எப்படி இருக்கும்? उसके मन में कैसा लगेगा? அவர் நம்மளை பத்தி என்ன நினைப்பா? वो हमारे बारे में क्या सोचेगा? சரியான பொய் சொல்லிட்டு இருக்கான், ये बहुत झूठ बोल रहा है, பொய் தீர்க்கதரிசி ஆயிரும். वो झूठा भविष्यद्वक्ता हो जाएंगे। இன்னைக்கு இப்படிதான் நிறைய பொய் தீர்க்கதரிசிகள் இருக்காங்க. आज ऐसे ही बहुत सारे झूठे भविष्यद्वक्ता हैं। ஆனா அந்த மீரியாம் அப்படி இல்ல. लेकिन मिर्याम ऐसे नहीं। மீரியாம்ட்ட கர்த்தர் பேசினார். मिर्याम के पास परमेश्वर ने बात किया, கர்த்தர் பேசுறார் பார்த்துக்கிடுங்க. परमेश्वर से बात किए। ஜனங்கள்ட்ட பேசும்போது लोगों से बात करते समय கர்த்தர் மீரியாம் மூலமா பேசுறாரு. मरियम के द्वारा परमेश्वर बोलता है। இந்த மீரியாம் ரொம்ப முக்கியமான மீரியாம். और मिर्याम जो है बहुत महत्वपूर्ण है। இவட்ட ஒரு குவாலிட்டி, इसके अंदर एक गुण है, இவ கர்த்தருடைய சத்தத்தை கேட்கக்கூடிய ஒரு குவாலிட்டி, परमेश्वर की आवाज को सुनने वाला गुण है। எவ்வளவு அருமையான ஒரு தன்மை பாருங்க. कितना अद्भुत गुण है देखिए। தேவனுடைய சமூகத்துல இருந்து परमेश्वर के चरणों में அவருடைய சத்தத்தை கேட்கக்கூடிய ஒரு அனுபவம், उसके आवाज को सुनने का एक अनुभव। இன்னைக்கு நம்மள எத்தனை பேர் இருக்கு? आज हम में से कितने लोगों को है? நம்மளுக்கு அந்த அனுபவம் வேணும். हमें वो अनुभव चाहिए, நம்ம கண்டிப்பா அந்த அனுபவத்துக்குள்ள வரணும். और जरूर हम उस अनुभव के अंदर आएंगे। கர்த்தர் நம்மளோடு பேசணும். परमेश्वर हमारे साथ बात करना நம்ம है। மணவாட்டினா, यदि हम दुल्हन है அப்ப तो நம்ம கூட கர்த்தர் பேசணுமா வேண்டாமா? हमारे साथ परमेश्वर बात करना है कि नहीं? அவர் கண்டிப்பா பேசணும். वो जरूर बात करना है। பாருங்க, இங்க பைபிள் சொல்லுது, देखिए कलाम कहती है, இந்த மீரியாம் ஒரு தீர்க்கதரிசினி. मिर्याम एक भविष्यद्वक्तिनी है। கர்த்தர் அவளோடு பேசுறாரு. परमेश्वर उसके साथ बोलता है, நேரடியா சத்தத்தை கேக்குறாங்க அவங்க எல்லாம். और सीधा आवाज को सुनते हैं। அப்ப எவ்வளவு மகத்தான ஒரு ஸ்திரீ. तो कितना महत्वपूर्ण स्त्री है। இன்னைக்கு இப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள் நமக்கு வேணும். आज इस प्रकार के भविष्यद्वक्ता हमें चाहिए। உண்மையான தீர்க்கதரிசிகள். सच्चे भविष्यद्वक्ता। சில தீர்க்கதரிசி இப்படி இருப்பாங்க. कुछ भविष्यद्वक्ता ऐसे रहते हैं। பாருங்க, எரேமியா 23ஆம் அதிகாரம், यिर्मयाह का 23वां अध्याय, அதுல 28ஆம் வசனத்தை வாசிங்க. उसमें 28वें वचन को पढ़ेंगे। यदि किसी भविष्यद्वक्ता ने स्वप्न देखा हो तो वह उसे बताए, परंतु जिस किसी ने मेरा वचन सुना हो तो वह मेरा वचन सच्चाई से सुनाए। यहोवा की यह वाणी है, कहाँ भूसा और कहाँ गहू। பாருங்க, பைபிள் சொல்லுது, देखिए कलाम कहती है, ஒரு மனிதன் சொப்பனத்தை பார்த்தால் एक व्यक्ति यदि स्वप्न देखता है, அந்த சொப்பனத்தை மட்டும் தான் சொல்லணும். वो स्वप्न को ही बताए। இப்ப சிலவங்களுக்கு அந்நிய பாஷை பேசக்கூடிய வரம் இருக்கும். कुछ लोगों को अन्य भाषा बात करने का वरदान होगा। அவங்க கண்டிப்பா அந்நிய பாஷை என்ன செய்யணும்? பேசணும். वो जरूर अन्य भाषा बोलना है। அவங்க பக்தி விருத்திக்கு ஏதுவான வரம் அது. वो उनके भक्ति का एक वरदान है। நீங்க வரம் இருந்தும்
आप वरदान रहकर, கர்த்தர் அந்த வரத்தை கொடுத்தும் परमेश्वर वो वरदान देकर நீங்க அந்நிய பாஷை யூஸ் பண்ணாம இருந்தீங்கன்னா आप उस अन्य भाषा को इस्तेमाल नहीं करते हैं, நீங்க கர்த்தருக்குள்ள வளர முடியாது. आप परमेश्वर के अंदर बढ़ नहीं सकते। கர்த்தர் ஒரு வரத்தை கொடுத்திருக்கிறாரா? परमेश्वर ने एक वरदान को दिया है அத क्या, மண்பாண்டத்துல போட்டு வைக்க கூடாது. और उसको मिट्टी के बर्तन में नहीं रखना, அத உபயோகப்படுத்தணும். उसको इस्तेमाल करना है, அப்பதான் கர்த்தர் இன்னும் வரத்தை கொடுப்பார். तभी परमेश्वर और भी वरदान को देगा। இந்த அந்நிய பாஷை வரத்தை பாத்தீங்கன்னா अन्य भाषा के वरदान को देखेंगे ஒரு तो சிலவங்க அந்நிய பாஷையில பேசிட்டே இருப்பாங்க. कुछ लोग अन्य भाषा में बोलते ही रहते हैं, சிலவங்களுக்கு அந்நிய பாஷையை வியாக்கியானம் பண்ணக்கூடிய வரமும் இருக்கும். और कुछ लोगों को अन्य भाषा का भाषांतर करने का वरदान भी होगा। இந்த வரம் இல்லாட்டி ये वरदान नहीं है तो அப்ப அந்நிய பாஷை மட்டும் தான் பேசுவாங்க. तो अन्य भाषा ही बोलेंगे। அந்நிய பாஷையில என்ன பேசுறாங்கன்னு தெரியணும்னா तो अन्य भाषा में क्या बोल रहे हो समझना है तो அதுக்கு ஒரு வரம் இருக்குது. उसके लिए भी एक वरदान है। அந்த வரத்தை பயன்படுத்தும் போது उस वरदान को इस्तेमाल करते அந்நிய समय பாஷையில என்ன பேசுறாங்கன்னு தெரிஞ்சிரும். अन्य भाषा में क्या बोलते हैं वो समझ में आ जाएगा। இப்படி அந்நிய பாஷை பேசுறதுக்கு ஒரு வரம் இருக்கு. ऐसे अन्य भाषा बोलने के लिए एक वरदान है, அந்நிய பாஷையை வெளிப்படுத்தி காமிக்கிறதுக்கும் வரம் இருக்குது. अन्य भाषा को प्रकट करके देने के लिए एक वरदान है। அதே மாதிரி சொப்பனம் பார்க்கிறதுக்கும் வரம் இருக்குது. ऐसे ही स्वप्न देखने का भी वरदान है, சொப்பனத்தை அர்த்தம் சொல்றதுக்கு வேற ஒரு வரம் இருக்கு. और स्वप्न को मतलब बताने का भी वरदान है। சிலவங்க ரொம்ப சொப்பனம் பார்ப்பாங்க, कुछ लोग बहुत स्वप्न देखते हैं ஆனா அவங்களுக்கு அர்த்தம் தெரியாது. लेकिन उनको उसका मतलब नहीं मालूम ஆனா है। சில ஜனங்கள் அர்த்த சொப்பனம் பார்க்க மாட்டாங்க, लेकिन कुछ लोग स्वप्न नहीं देखते, ஆனா அந்த சொப்பனத்தின் அர்த்தத்தை வெளிப்படுத்தி காமிப்பாங்க. स्वप्न के मतलब को बताते हैं। அது ஒரு வரம், वो एक वरदान அது है, கர்த்தர் கொடுக்கிற வரம். वो परमेश्वर से दिया गया वरदान है। இந்த தீர்க்க தரிசனம் ये भविष्यवाणी இப்போ பைபிள் சொல்லுது, अब कलाम कहती है, சொப்பனம் கண்ட தீர்க்கதரிசி जो भविष्यद्वक्ता स्वप्न देखता है அவன் சொப்பனத்தை விவரிப்பானாக. वो स्वप्न को बताए, சொப்பனத்தை மட்டும் சொல்லணும். वो स्वप्न को बताए। பாருங்க பைபிள் சொல்லுது, देखिए कलाम कहती है, என் வார்த்தை உள்ளவனோ और जिसमें मेरा वचन है என் வார்த்தை உண்மையா சொல்வானாக. वो वचन को सच्चाई से सुनाए, வார்த்தை உடையவன் தான் தீர்க்கதரிசி. और वचन जिसके पास है वही भविष्यद्वक्ता है। யார்ட்ட கர்த்தருடைய வார்த்தை இருக்குதோ जिसके पास परमेश्वर का वचन है அவங்களுக்கு கர்த்தர் தீர்க்கதரிசியை வச்சிருக்கிறாரு. उनको परमेश्वर भविष्यद्वक्ता बना के रखे हैं। ஒவ்வொரு நேரத்திலும் கர்த்தர் தீர்க்கதரிசி வைக்கிறார். हर समय में भविष्यद्वक्ता करके रखता है। இந்த நாட்களில் நம்ம மத்தியில ஒரு தீர்க்கதரிசி இருக்கணும். इस समय में भी हमारे बीच में एक भविष्यद्वक्ता होना है। அந்த தீர்க்கதரிசி எப்படி இருப்பாங்க? वो भविष्यद्वक्ता कैसे होंगे? வார்த்தை உடையவனா இருப்பாங்க. वचन का होंगे। இன்னைக்கு நம்ம வார்த்தை உடையவர்களா இருக்கணும். आज हम वचन के हैं क्या? பாருங்க பைபிள் சொல்லுது, कलाम कहती है, சொப்பனம் கண்டவன் जो स्वप्न देखे சொப்பனத்தை விவரிப்பானாக. वो स्वप्न को बताए, ஆனா வார்த்தை உள்ளவனோ लेकिन जिसके पास वचन है வார்த்தை உண்மையா சொல்வானாக. वचन को सच्चाई से सुनाए। பாருங்க பைபிள் சொல்லுது, कलाम कहती है, கோதுமைக்கு முன் और गेहूं के सामने பதர் வந்து எம்மாத்திரமா. भूसा का क्या हाल है? இப்போ கோதுமை யாரு, பதர் யாரு? अब गेहूं कौन है और भूसा कौन है? கோதுமை வந்து உண்மையான தீர்க்கதரிசி, गेहूं जो है सच्चा भविष्यद्वक्ता है, ஆனா பதர் யார் அப்படின்னா लेकिन भूसा कौन है? அவங்க தீர்க்கதரிசி கிடையாது, वो भविष्यद्वक्ता नहीं है, அவங்க பொய்யான தீர்க்கதரிசி वो இருப்பாங்க. झूठे भविष्यद्वक्ता हैं। இந்த 23ஆம் அதிகாரத்தை வீட்ல போய் நல்லா வாசிங்க. 23वें अध्याय को घर पे जाकर आप पढ़िए। கர்த்தர் अनेक காரியங்களை வெளிப்படுத்தி கொடுப்பார். परमेश्वर बहुत सारे चीजों को प्रकट करके देगा। சொப்பனம் கண்டா என்ன சொல்லணும், और स्वप्न देखिए तो क्या बोलना है, தீர்க்கதரிசனம் எப்படி சொல்லணும், भविष्यवाणी कैसे करना है, இது எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிரும். ये सब आपको मालूम होगा। பாருங்க ஒரு தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லும்போது एक भविष्यद्वक्ता करके जब हम बोलते हैं, அவங்க கோதுமை மணி, वो गेहूं की दाना है। இப்ப மீரியாம் பார்க்கிறோம், अब मिरियम को देखते हैं, இவ ஒரு தீர்க்கதரிசி. ये भविष्यद्वक्ता है, தீர்க்கதரிசி மேல கர்த்தருடைய கரம் இருக்கும். और नबिया के ऊपर परमेश्वर का हाथ रहता है। எவ்வளவு அருமையான ஒரு சிஸ்டர் பாருங்க, कितनी अच्छी बहन है, देखिए ஒரு அருமையான மீரியாம், एक अच्छी मिरियाम, கர்த்தருடைய சத்தத்தை கேட்கக்கூடிய ஒரு மீரியாம். परमेश्वर की आवाज को सुनने वाली मिरियाम। இன்னைக்கு நம்ம அப்படிதான் மாறணும். आज हम ऐसे ही बदलना है। இவட்ட இருந்த ஒரு சில குணம் நம்மட்ட வேணும், इसके अंदर के कुछ गुण हमें चाहिए, ஆனா ஒரு சில குணம் நமக்கு வேண்டாம். लेकिन कुछ गुण हमें नहीं So, चाहिए। முதல் அருமையான குணம் என்ன அப்படின்னா, पहला उसका अद्भुत गुण क्या है? அவ ஒரு தீர்க்கதரிசியா இருந்தா, वो एक भविष्यद्वक्तिनी थी, அவ மேல கர்த்தருடைய கரம் இருந்தது. उसके ऊपर परमेश्वर का हाथ था। இன்னைக்கு நம்ம தலைமையில யார் இருக்கு, आज हमारे सर के ऊपर किसका हाथ है? யாருடைய கை இருக்குது? किसका हाथ है?
பாஸ்டர் தான் டெய்லி கை ஜெபம் பண்றாரு. पास्टर ही हर दिन हाथ रख के प्रार्थना करते हैं. சிலவங்க வயாம ஜெபம் பண்ணுவாங்க, கை தலையில கை ஜெபம் कुछ लोग हमेशा प्रार्थना करते हैं. இன்னும் விசுவாசத்துல வளரணும். और विश्वास के अंदर बढ़ना है. தேவன் என்னை ஆசீர்வதித்தார் போதும். मेरा परमेश्वर ने मुझे आशीष किया. கர்த்தருடைய கரம் என் மேல இறங்கணும். परमेश्वर का हाथ मेरे ऊपर उतरना है. அவர் கரம் மட்டும் நம்ம மேல இறங்கிட்டுனா उसका हाथ हमारे ऊपर उतर गई வேற तो யாரும் கை வைக்க வேண்டிய அவசியம் இல்ல. और कोई भी हाथ रखने का जरूरत नहीं. हालेलुया. हालेलुया. கர்த்தருடைய கரம் ஒரு தீர்க்கதரிசி மேல இருக்கும். हाँ, परमेश्वर का हाथ एक भविष्यद्वक्ता के ऊपर होगा. 2 ராஜா 3ஆம் அதிகாரம் दूसरा राजा 3रा अध्याय 14ஆம் வசனத்தை வாசிங்க. 14वां वचन को पढ़ेंगे. दूसरा राजा 3:14. சாரி 2 ராஜா 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 15वां वचन. ஆ ஆ ஆ போதும் பாரு, பைபிள் சொல்லுது. देखिए कलाम कहती है மியூசிக் வாசிக்கிறவங்க வந்து மியூசிக் வாசிக்கிறாங்க. वो जो बजवैया हैं वो बजाते हैं. சுரமண்டலத்தை வாசிக்கும்போது वो वीणा को बजाते समय கர்த்தருடைய கரம் எலிஷா மேல இறங்கிட்டு परमेश्वर का हाथ एलिशा के ऊपर उतर गई. அடுத்த வசனம் பைபிள் சொல்லுது अगला वचन कलाम कहती है கர்த்தர் உரைக்கிறார் என்று பதில் சொன்னாங்க. और परमेश्वर कहता है करके वो जवाब दिया. கர்த்தருடைய கரம் ஒரு மனுஷன் மேல இறங்கினா परमेश्वर का हाथ यदि एक व्यक्ति के ऊपर उतरता है तो அவங்க தான் தீர்க்கதரிசியா இருப்பாங்க. वही भविष्यद्वक्ता होते हैं. இன்னைக்கு நம்ம தலை மேல கர்த்தருடைய கரம் இறங்கணும். आज हमारे सर के ऊपर परमेश्वर का हाथ उतरना है. நம்ம சபை தீர்க்கதரிசி சபை என்று சொல்லப்படணும். हमारा कलीसिया भविष्यद्वक्ता का कलीसिया बोला जाना அப்ப चाहिए. நம்ம மேல யாருடைய கரம் तो இருக்கணும்? हमारे ऊपर किसका हाथ होना चाहिए? கர்த்தருடைய கரம் இறங்கணும். परमेश्वर का हाथ उतरना चाहिए. हालेलुया. हालेलुया. இறங்குமா இறங்காதா? उतरेगा कि नहीं? हालेलुया. हालेलुया. நம்ம கர்த்தருடைய கரம் நம்ம தலை மேல இருக்கணும். परमेश्वर का हाथ हमारे सर के ऊपर होना चाहिए. கர்த்தர்ட்ட எப்பவும் கேளுங்க, हाँ, परमेश्वर से हमेशा கர்த்தாவே मांगिए, உங்க கரம் என் தலை மேல है இருக்கட்டும். प्रभु आपका हाथ मेरे सर के ऊपर உங்க होवे. கரம் என் தலை மேல இருக்கட்டும். आपका हाथ मेरे सर पे रहे. அவர் அப்படியே ஆசீர்வதித்தார். वो ऐसे ही आशीष करेगा. हालेलुया. हालेलुया. பாருங்க பைபிள் சொல்லுது, देखिए कलाम कहती இந்த है மீரியாம் வந்து ஒரு அருமையான தீர்க்கதரிசினி. ये मिरियाम जो है एक नबिया है. அடுத்தது பார்க்கலாம். अगला देखेंगे வாசிங்க, அது யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் उसमें ही निर्गमन में 15वां अध्याय 20ஆம் வசனம் 21ஆம் வசனம் வாசிங்க. 20 और 21 को पढ़ेंगे. तब हारून की बहन मिरियम नाम नबिया ने हाथ में डफ लिया और सब स्त्रियां डफ लिए नाचती हुई उसके पीछे हो ली. ஒரு பெரிய வர்ஷிப் லீடர் பார்த்துடுங்க. देखिए एक वर्शिप लीडर है. இந்த மீரியாம் ये मिरियाम जो है இவ தீர்க்கதரிசி மட்டுமல்ல, ये केवल नबिया नहीं, ஒரு அருமையான வர்ஷிப் லீடர். एक अद्भुत वर्शिप लीडर है. இந்த வர்ஷிப் லீடர் எப்படி இருந்தா பாருங்க. ये वर्शिप लीडर कैसे थी देखिए. தம்புருவ கையில எடுத்துட்டு वो डफ को हाथ में लेकर அவன் நடனத்தோடு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறா. वो नाचते हुए परमेश्वर के नाम की महिमा करती है. கர்த்தர் ஜெயத்தை கொடுத்த உடனே परमेश्वर जय विजेता देने के बाद சிவந்த சமுத்திரத்தை ரெண்டா பிளந்து लाल समुद्र को दो भाग करके இஸ்ரவேல் ஜனங்கள் வெட்டாந்தரையில் நடந்து அவங்க அக்கறைக்கு வந்த உடனே और इजराइल लोग जब सूखे जमीन पर चलकर दूसरे किनारे पर आते ही கர்த்தரை புகழ்ந்து பாடுறா. परमेश्वर की तारीफ करके गाती है. இவ மட்டும் பாடிட்டு இருக்கல, ये अकेला गाने दो करके छोड़ नहीं दिए, இவ கூட ஒரு டீமே பாடுது பாருங்க. इसके साथ मिलकर एक झुंड ही गाता है. எப்படிப்பட்ட ஒரு டீம் இவங்களுக்குள்ளது? वो किस प्रकार का एक टीम है. நல்ல வர்ஷிப் லீடரா காணப்பட்டா. अच्छा वर्शिप लीडर बने, கர்த்தருடைய நாமத்தை புகழ்ந்து பாடுறா. परमेश्वर के नाम की तारीफ करके गाए. இவ என்ன புதுசா பாடுறாளா? ये क्या नया गा रही है? இவ பாடுனோட எல்லா சகோதரியும் கூட சேர்ந்துட்டாங்க. और इसके गाने के साथ सभी महिलाएं शामिल हो गई. அடிக்கடி இப்படி நடக்குது praise and worship. हमेशा ऐसी स्तुति आराधना होता இந்த है. praise and worship நடக்கும்போது ये स्तुति आराधना जब होता है எல்லா பெண்களும் அவங்க கூட சேர்ந்துட்டாங்க. सारे महिलाएं उनके साथ जुड़ गए. எப்படிப்பட்ட praise and worship லீடரா இருந்திருப்பாங்க. वो किस प्रकार के स्तुति आराधना करने वाली होती அவ है. பாடுற பாட்டை वो जो गीत गाती है பைபிள்ல எழுதப்பட்டிருக்குது. वो कलाम में लिखा गया है. அவ கர்த்தரை புகழ்ந்து பாடினாள் சொல்லி वो எழுதப்பட்டிருக்குது. परमेश्वर की तारीफ में गीत गाई करके कलाम में लिखा गया है. அப்ப எப்படிப்பட்ட வர்ஷிப்பா वो இருந்திருக்கும்? किस प्रकार की आराधना हुआ होगा. இன்னைக்கு நம்ம வர்ஷிப் எப்படி இருக்குது? आज हमारी स्तुति कैसा है. நம்ம வர்ஷிப் பண்ணும்போது हम आराधना करते समय அவர் கீழே இறங்கி வரணும். वो उतर कर आना है. பரலோகம் இறங்கி வரணும். स्वर्ग उतर कर आना है. இங்க மீரியாம் பாட ஆரம்பிச்ச உடனே और मिरियम जैसे गाने लगी, அவளோடு கூட இந்த சகோதரி எல்லாம் பாடுறாங்க. उसके साथ मिलकर सारी महिलाएं गाने लगी. கர்த்தருடைய அபிஷேகம் அந்த இடத்துல இறங்கிட்டு परमेश्वर का अभिषेक उस जगह पर उतर கர்த்தருடைய गया. நாமத்தை மகிமைப்படுத்துறாங்க.
परमेश्वर के नाम की महिमा को बढ़ाई, அவருடைய பாடு இங்க பைபிள்ல எழுதப்பட்டிருக்குது. उसके गीत यहाँ कलाम में लिखा गया है। அப்போ தேவன் அந்த பாட்டை எப்படி விரும்பி இருக்கிறார்? तो परमेश्वर उस गीत को कितना चाहा है। இன்னைக்கு நம்ம ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல, आज हम स्टेज परफॉर्मेंस नहीं कर रहे நம்ம हैं, கர்த்தரை மகிமைப்படுத்த हम வந்திருக்கிறோம். परमेश्वर की महिमा बढ़ाने के लिए आए हैं। யார் பாடணும்? कौन गाना है? மீரியாம் பாடணும். मिरियाम गाना है। இன்னைக்கு நம்ம எல்லாரும் மீரியாமா இருக்கணும். आज हम सब मिरियाम बनना है। நீங்க எல்லாரும் பாடும்போது, आप सब गाते समय, கர்த்தரை ஆராதித்து பாடும்போது, परमेश्वर की आराधना करके गाते समय, அவருடைய பிரசன்னம் இறங்கிரட்டும். उसका सम्मुख उतरना चाहिए। ஏன் பாட்டு குரல் சரியில்லை பிரதர்? मेरा आवाज ठीक नहीं है भाई, உங்க குரலை கேட்க நான் வரல. आपके आवाज को सुनने के लिए मैं नहीं ஒரு आया। மனுஷன் உங்க குரலை கேட்கலாம். एक मनुष्य आपकी आवाज को सुनता है। இந்த சிஸ்டர் நல்லா பாடினாங்க, ये बहन ने अच्छा गाया, இந்த பிரதர் சூரே சரியில்லை, ये इस भाई का सुर सही नहीं है, இப்படிலாம் சொல்லலாம். ऐसे बोल सकते இது हैं। மனிதன் சொல்லுவாங்க, ये मनुष्य बोलता ஆனா है, தேவன் அப்படி செய்ய மாட்டார். लेकिन परमेश्वर ऐसा नहीं करता। அவர் உங்களுக்கு இப்படி குரலை கொடுத்து, वो आपको ऐसे सुर को देकर, இந்த குரலை நீங்க அவர் ஆராதிக்கும் போது, इस सुर में आप आराधना करते அவர் समय, அதை கேட்டவர் மகிழ்கிறாரு. वो उसे सुनकर वो आनंदित होता அவர் है, ஆசீர்வதிப்பார் वो உங்களை. आशीष करेगा आपको। அதனால ராகம் சரியில்லைன்னு சொல்லி பாடாம மட்டும் விட்டுறாதீங்க. सुर मेरा ठीक नहीं करके गीत गाना बंद मत कीजिए। ஆராதிச்சு கொண்டே இருங்க. आप आराधना करते ही रहिए, ஆராதிச்சுக்கிட்டே இருங்க. आप आराधना करते ही பாருங்க, रहिए। ஒரு சோல்ஜர் சோல்ஜர்லாம் அப்படி தளர்ந்து போய் இருக்கும்போது, और जो सिपाही लोग जब निराश से बैठे थे, ராஜா வந்து, राजा आकर, என்னப்பா சோர்ந்து போயிருக்கீங்க, क्या हुआ भाई, क्यों निराश हो? எல்லாம் சிரிங்கப்பா, कुछ हंसो भाई, கொஞ்சம் நல்லா சிரிங்கப்பா, अच्छा हंसो भाई, சண்டைக்கு போறோம், हम युद्ध के लिए जाने वाले हैं। இப்படி துக்கத்தோட போக கூடாது. ऐसे दुख के साथ नहीं जाना। இப்படியா சொல்லுவாங்க? ऐसा बोलेंगे क्या? இப்படி சொல்ல மாட்டாங்க. ऐसा नहीं बोलेंगे। இவங்க பேசுற பேச்சிலே इनके बातों से ही அவங்க எல்லாருக்கும் ஒரு உணர்வு வரும். उनके अंदर एक एहसास होगा, அவங்களுக்குள்ள இருக்க பயம் போயிடும். उनके अंदर का डर चले जाएगा। ஆராதனை அப்படி சொல்லும்போது आराधना करके जब बोलते हैं, உங்களுக்குள்ள இருக்க பயம் நீங்கி போயிடும். आपके अंदर का भय निकल जाएगी, கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கும். परमेश्वर का सम्मुख वहां पर उतरेगा, அவர் மகிமைப்படுவார். वो महिमा पाएगा। அவர் ஆராதிக்கும் போது, उसे आराधना करते அதான் समय, பவுல் சொல்லும்போது சொல்றாரு, इसलिए पौलुस कहता है, நான் ஆவியோடும் பாடுவேன், मैं आत्मा में गाऊंगा, கருத்தோடும் பாடுவேன். समझकर गाऊंगा। இன்னைக்கு சின்ன பிள்ளைல நல்லா கை கடிச்சு கை தட்டி பாட்டு आज பாடுறாங்க. छोटे बच्चे अच्छा ताली बजाकर गीत गाए। हालेलुया, हालेलुया, ரொம்ப சந்தோஷம். बहुत खुशी की बात है। இப்போ பாருங்க, பிள்ளைகள் நல்லா கை தட்டி பாட்டு பாடுனாங்க. बच्चे अच्छे ताली बजाकर गीत गाए, சூர் அங்கங்க போச்சு. सूर यहाँ वहां गया। ஒரு எல்லாரும் ஒண்ணு போல தட்டினாங்களா? सभी लोगों ने साथ में ताली बजाया क्या? ஒண்ணு போல தட்டல. नहीं, ताली नहीं बजाए, ஆனா கர்த்தர் அதை பார்த்து மகிழ்ந்திருப்பார். लेकिन परमेश्वर उसे देखकर खुश हुआ होगा। हालेलुया, हालेलुया। கர்த்தர் வேதம் சொல்லுது, कलाम कहती है, சிறு பிள்ளைகளுடைய வாயிலிருந்து துதிகளின் சத்தத்தை ஏறெடுக்க छोटे பண்ணுவேன். बच्चों के मुंह से स्तुतियों की आवाज को उत्पन्न करूंगा। உங்க பிள்ளைகளுடைய வாயிலிருந்து துதி வரணும். आपके बच्चों के मुंह से स्तुति आना है। हालेलुया, हालेलुया। கர்த்தர் மிகவும் பெரியவர். परमेश्वर महान है, அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். वो आशीष करने वाला நம்ம प्रभु தேவனால் है। கூடாதது ஒன்றுமில்லை. हमारे परमेश्वर से नामुमकिन कुछ भी नहीं। சிந்திச்சு பாருங்க, सोचकर இந்த देखिए, மீரியாம் எப்படி இருந்தா? ये मिरियाम कैसी थी? இவ ஒரு தீர்க்கதரிசினி, ये एक भविष्य, एक नबिया थी, ஒரு அருமையான worship leader. वो अद्भुत स्तुति वर्शिप लीडर है। நம்ம சர்ச்சில் எல்லாரும் worship leader-ஆ இருக்கணும். हमारे कलीसिया में सब वर्शिप लीडर बनना है। ஹalleluya. हालेलुया। அப்போ லீடர் என்ன சொல்றாங்களோ அதை கேட்கணும். तो लीडर जो बोलते हैं वो सुनना है, worship leader எப்படி worship பண்ண சொல்றாங்களோ, और वर्शिप लीडर जैसा वर्शिप करने के लिए कहते हैं, அதே மாதிரி worship பண்ணினீங்கன்னா ऐसे ही आप आराधना करेंगे तो அடுத்தப்ல worship leader அங்க ஜெனரேட் பண்ண முடியும். और अगला वर्शिप लीडर हम वहां पर उत्पन्न कर सकते हैं। இன்னைக்கு நம்ம மீரியாம் போல நல்ல praise and worship leader-ஆ மாறணும்னா, आज यदि हम मिरियाम के मानिंद अच्छा प्रेज एंड वर्शिप लीडर बनना है तो உங்களை லீட் பண்றவங்க சொல் பேச்ச கேட்டாலே போதும். आपको लीड करने वालों के बात को सुनेंगे तो काफी நீங்க है। யாரையும் பார்க்க கூடாது. आप किसी और को देखना नहीं है। worship பண்ணும்போது आराधना करते समय நீங்க யாரையும் பார்க்காதீங்க. आप किसी को मत देखिए। தாவீது worship leader-ஆ இருந்தான். दाऊद वर्शिप लीडर था, அவன் ஒரு கர்த்தருடைய சமூகத்துல worship பண்ணும்போது और परमेश्वर के सम्मुख में वर्शिप करते समय அவனுடைய சரீரத்துல வஸ்திரமே விலகி போயிட்டு, उसके शरीर के वस्त्र हट गई। அவன் அத கூட கவனிக்கல. वो उसके बारे में भी चिंता नहीं அவன் किया। ஆராதிக்கும்போது கர்த்தரை மட்டும் பார்த்துக்கிட்டு वो இருந்தான். आराधना करते समय केवल परमेश्वर
परमेश्वर को देख रहा था। எப்படிப்பட்ட ஆராதனை? किस प्रकार का आराधना? நம்மளுக்கு ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் வேண்டாம். हमें स्टेज परफॉर्मेंस नहीं चाहिए। அந்த ஓல்டன் டைம் அந்த பாட்டு மாதிரி இருக்கணும். वो पुराने समय का गीत होना चाहिए। हालेलुया, हालेलुया। நல்லா ஆராதிக்கணும். अच्छे से आराधना करना கை है। தட்டும் போது அக்கம் பக்கம் பார்க்க கூடாது. ताली बजाते समय यहाँ वहाँ नहीं देखना। ஏன் கை தட்டு சத்தம் தான் அதிகமா கேட்கணும். मेरा ताली का आवाज ही ज्यादा होना चाहिए। ஏன் சத்தம் தான் அதிகமா கேட்கணும். मेरा आवाज ही ज्यादा होना चाहिए। இந்த மீரியாம் அப்படிப்பட்ட மீரியாமா ये இருந்தா. मीरियम इसी प्रकार की थी। இந்த மீரியாம் ஒரு தீர்க்கதரிசினியா இருந்தா. ये मीरियम एक भविष्यद्वक्तिनी थी। இவாட்ட வர்ஷிப் லீடருடைய குவாலிட்டி और இருந்துச்சு. इसके अंदर स्तुति आराधना का गुण था। இன்னும் காரியங்களை பார்க்கலாம். और चीजों को பாருங்க देखेंगे। யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் और निर्गमन का दूसरा अध्याय 7ஆம் வசனத்தை வாசிங்க. 7वें वचन को पढ़ेंगे। तब बालक की बहन ने फिरौन की बेटी से कहा, क्या मैं जाकर इब्री स्त्रियों में से किसी धाई को तेरे पास बुला ले आऊं जो तेरे लिए बालक को दूध पिलाया करे। இந்த மோசஸ் நாணல் பெட்டிக்குள்ள வச்ச பிறகு ये मूसा को उस बॉक्स के अंदर रखने के बाद இந்த மீரியாம் தூரத்துல இருந்து பார்த்துட்டே இருக்கறா. ये मिरियम जो है दूर से देख रही है। ஏன் தம்பிக்கு என்ன நடக்க போகுது? मेरे भाई को साथ क्या होने वाला இத है? கவனமா கவனிக்கறாளாம். ये गौर कर रही है। இவ ப்ரொடெக்டிவா இருக்கா பாருங்க. ये बहुत संभालती है। देखिए தன்னுடைய தம்பியை பாதுகாக்கறா. अपने भाई का सुरक्षा करती है। தம்பிக்கு என்ன நேரிடும்? मेरे भाई को क्या होगा? இவனை என்ன செய்ய போறாங்க தெரியலையே. इसको क्या करने वाले हैं मालूम नहीं। அந்த நேரத்துல பார்வோன் குமாரத்தி வந்தா உள்ள. उस समय में ही फिरौन की बेटी वहां पर आई। இவட்ட ஒரு அருமையான குவாலிட்டி என்னன்னா, इसका अद्भुत गुण क्या है? இவ தன்னுடைய தம்பியை பாதுகாக்கிறவளா ये இருக்கா. अपने भाई को संभालने वाली थी। இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கணும்? आज हम कैसे रहना நம்ம है? சகோதர சகோதரிகளை நேசிக்கிறவளா हमारे இருக்கணும். भाई बहनों को प्रेम करने वाले होना அவங்க चाहिए। மேல ஒரு கவனம் இருக்கணும். उनके ऊपर एक नजर होना அவங்களுக்கு चाहिए। என்ன நடக்குமோ தெரியாதே. उनको क्या होगा मालूम नहीं। என்ன நடக்கும் தெரியல. उनके ऊपर क्या होगा मालूम नहीं। அவங்களுக்காக ஜெபிக்கணும். उनके लिए प्रार्थना करना है। அவங்களை நோக்கி பார்த்துக்கிட்டே இருக்கணும். उनकी ओर देखते रहना है। என்ன சம்பவம் நடக்க போகுது? क्या घटना होने वाली இத है? மட்டும் நீங்க செய்தீங்கன்னா, केवल इसे आप करेंगे तो இந்த குவாலிட்டி உங்களுக்குள்ள இருந்தால், ये गुण यदि आपके अंदर हो, ஒரு பெரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு मैंने காத்துட்டு बड़ी இருக்குது. आशीष आपके लिए रुका हुआ है। பாருங்க அவளுக்கு தெரியாது. वो नहीं जानती இந்த மோசஸ் பிற்காலத்துல என்ன ஆவான்னு தெரியும் அவனுக்கு தெரியாது. भविष्य में मूसा क्या होगा करके नहीं मालूम है। அவளுக்கு தெரியுமா? वो जानती है இந்த क्या? சின்ன மோசஸ் இவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி அவன் தெரியுமா? ये छोटा मूसा इतना बड़ा भविष्यद्वक्ता बनेगा उसे मालूम है क्या? அவனுக்கு தெரியாது. उसे नहीं मालूम है। இவ அந்த பிள்ளையை பாதுகாத்துட்டு இருக்கறா. वो उस बच्चे को सुरक्षा कर रही है। அந்த ஆசீர்வாதம் தான் இவளுக்கு கிடைச்சது. वही आशीष इसे मिला है। தீர்க்கதரிசி மீது நீங்க ஏற்றுக்கொண்டால், नबी को नबी के माने अगर हम स्वीकार करें, நீங்க அதனுடைய பலனை காண்பீர்கள். उसका फल आपको जरूर मिलेगा। இந்த மீரியாம் ये मिरियम ஒரு தீர்க்கதரிசியை காப்பாத்தி இருக்கறா. एक भविष्यद्वक्ता को उसने बचाया है। அதனால இவளை தீர்க்கதரிசியாவே மாத்திட்டார் கர்த்தர். इसलिए परमेश्वर ने उसे नबिया बना हालेलुया। दिया। हालेलुया। இன்னைக்கு நம்ம மேல ஒரு ஆசீர்வாதம் வேணும்னா, आज हमारे ऊपर एक आशीष चाहिए तो நீங்க என்ன செய்து கொண்டிருக்கிறீங்க? आप क्या कर रहे हो? உங்களுடைய செயலை கொஞ்சம் பாருங்க. आपके क्रिया को देखिए। நம்ம சகோதர சகோதரி மேல எப்பவும் ஒரு கண்ணு இருக்கணும். हमारे भाई बहनों के ऊपर एक नजर होना அது चाहिए। மீரியாமுக்கு மட்டும் தான் இருக்கும். वो केवल मिरियम को ही था மத்தவங்களுக்கு இருக்காது. और किसी को नहीं था। மீரியாம் கவனமா பாத்துக்கிட்டு இருக்கறா. मिरियम गौर कर रही है। இந்த பையனுக்கு என்ன ஆகும்? इस बच्चे को क्या होगा? இந்த சகோதரிக்கு என்ன ஆகும்? इस बहन को क्या होगा? இந்த சகோதரனுக்கு என்ன ஆகும்? इस भाई को क्या होगा? கவனிச்சுக்கிட்டே இருக்கறா. गौर कर रही है। இந்த பார்வோனுடைய குமாரத்தி ये फिरौन की बेटी அந்த பெட்டி எடுத்து उस बक्से को लेकर ஓபன் பண்ண உடனே खोलते ही குழந்தை அழ ஆரம்பிச்சிட்டு, बच्चा रोने लगा। அழுத உடனே रोते ही மீரியாம் அங்கே நின்னு வேடிக்கை பார்க்கல. और मिरियम वहां खड़े रहकर तमाशा नहीं देख रही தன்னுடைய थी। தம்பிக்காக ஓடி வந்தா. अपने भाई के लिए भाग कर आई। இன்னைக்கு நம்ம சகோதர சகோதரிக்கு ஒரு பிரச்சனை அப்படினா, आज हमारे भाई बहन को कोई समस्या है तो நம்ம நின்னுட்டு அப்படி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு இல்ல, हम खड़े रहकर ऐसे प्रार्थना करने के लिए நம்ம नहीं, அவங்களுக்காக ஓடி வரணும். हम उनके लिए दौड़ कर जाना அந்த है। மீரியாமுடைய குவாலிட்டி வேணும். उस मिरियम का गुण होना ஒரு चाहिए। பாதுகாக்கிற குவாலிட்டி, एक संभालने का गुण, ஒரு ப்ரொடெக்டிவ் குவாலிட்டி एक संभालने का गुण இன்னைக்கு நமக்குள்ள இருக்குதா? आज हमारे अंदर है क्या? நம்ம சகோதர சகோதரி மேல கண் வைக்கிறோமா இல்லையா? हमारे भाई बहनों के ऊपर नजर रखते हैं कि என்ன नहीं? நடக்குன்னு பார்க்கணும். वो क्या हो रहा है करके देखना है। அவங்களுக்காக ஓடி போங்க. उनके
के लिए दौड़ कर जाना है, கர்த்தர் உங்களை தீர்க்கதரிசியா பயன்படுத்துவார். परमेश्वर आपको भविष्यद्वक्ता के माने तो इस्तेमाल करेगा. நாளைக்கு கர்த்தர் இவங்களை எப்படி பயன்படுத்தாலும் உங்களுக்கு தெரியாது. कल इनको अब परमेश्वर कैसा इस्तेमाल करने वाला है आप नहीं जानते. பாருங்க இந்த மீரியாம் எப்படி இருந்தா, ये मिरियम कैसे थी, அதே கவனம் உங்களுக்கு இருக்கட்டும். वही नजर आपको होना ஒரு चाहिए. சகோதர சகோதரி கஷ்டப்படும் போது, एक भाई बहन तकलीफ में रहते समय, பயங்கரமான பிரச்சனையில் இருக்கும்போது, भयानक परिस्थिति में रहते समय, நீங்க முன்னால இருங்க. आप आगे बढ़िए. நீங்க மீரியாம் முன்னாடி இருங்க. आप मिरियम की तरह आगे யாரை बढ़िए. பத்தி கவலைப்படாதீங்க. किसके बारे में भी चिंता मत நான் कीजिए. சொன்னா இத செஞ்சா இவங்க பாஸ்டர் என்ன நினைப்பாங்க, मैं ये करूंगा तो पासवान क्या सोचेंगे, இவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க நினைப்பாங்க. ये क्या सोचेंगे, वो क्या सोचेंगे. நீங்க அத பார்க்காதீங்க. आप उसे मत देखिए. கர்த்தர் என்ன நினைப்பார், परमेश्वर क्या सोचेगा, அவர் என்ன நினைப்பார், वो क्या सोचेगा, அத மட்டும் பார்த்துக்கிட்டே இருங்க. केवल उसे ही देखते रहिए. நீங்க கர்த்தருக்குள்ள நீங்க வளர்ந்துகிட்டே आप இருப்பீங்க. परमेश्वर के अंदर बढ़ सकते हैं. ஹalleluya. हालेलुया. அத நம்ம பழமொழி சொல்றோம், முன்கை நீண்டா முழங்கை நீளும். ऐसे कहावत होता है, अगर आगे का हाथ बढ़े तो एड़ी भी बढ़ेगी. சோ கர்த்தர் நம்மளை ஆசீர்வாத தருவார். परमेश्वर हमें आशीष करके சோ देगा. மீரியாம் ஒரு தீர்க்கதரிசினி, मिरियम एक नबिया है, ஒரு அருமையான worship leader, एक अद्भुत वर्शिप लीडर है, ஒரு அருமையான protective woman. और एक संभालने वाली महिला थी. இந்த டெபோரா நீங்க பாத்தீங்கன்னா, देबोरा को देखेंगे तो அவள அந்த இஸ்ரேல் ஜனங்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா, उसको इजराइल के लोगों ने क्या कहा, அவள அம்மான்னு சொல்லிருக்காங்க. उसे माँ करके कहा அந்த है. இஸ்ரவேல் ஜனமே वो पूरा इजराइल के लोग அவங்கள தாயின்னு சொல்லிருக்காங்க. उसे मार करके कहे हैं. எபிரேய மொழியில இம்மா. हिब्रानी भाषा में इमा. அந்த உங்க அம்மா யாரு, तुम्हारी माँ कौन है, எங்க அம்மா அங்க உட்கார்ந்திருக்காங்க. हमारी माँ वहाँ पर அம்மா बैठी பேர் है. என்ன, अम्मा का नाम क्या है, டெபோரா. देबोरा. பாருங்க டெபோராவ ஜனங்கள் देबोरा को लोग அம்மான்னு சொல்ற காரணம் என்ன, माँ कहने का कारण क्या है, because she was protective. क्योंकि वो संभालती थी. அவ ஒவ்வொருத்தர் மேல கவனம் வச்சிட்டு இருந்தா. वो हर किसी के ऊपर नजर रखती थी, தேசத்து மேல கவனம் வச்சிட்டு இருந்தா. देश के ऊपर नजर रखती थी. ஒவ்வொரு ஜனங்கள் மேல அவங்க எப்படி இருக்காங்கன்னு சொல்லி கவனம் வச்சிட்டு இருந்தா. हर एक लोगों के ऊपर वो कैसे हैं करके नजर रखती அவங்களுக்கு ஒரு थी. தாயாக இருந்தா. उनके लिए एक माँ बनी थी. ஒரு தாயினுடைய குணம் தான் அந்த குணம். एक माँ का गुण ही है. இன்னைக்கு உங்களுக்குள்ள அந்த குணம் இருக்கணும். आज आपके अंदर वो गुण रहना है. ஒரு தாயினுடைய குணம் இருந்தால் एक माँ का गुण होगा तो உங்களால சும்மா இருக்க முடியாது. आप शांत नहीं रह सकते. हालेलुया. हालेलुया. ஒரு தாயினுடைய குணம். एक माँ का गुण. இந்த மீரியாம் ये मिरियम இவ ஒரு தீர்க்கதரிசினி, ये एक भविष्यद्वक्तिनी இவ है, worship leader, ये एक वर्शिप लीडर है, இவ பாதுகாக்கிறவளா காணப்பட்டா. और ये संभालने वाली है. ஹalleluya. हालेलुया. அடுத்தப்ல अगला அதே 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. वही दूसरे अध्याय के 7वें वचन में देखिए. तब बालक की बहन ने फिरौन की बेटी से कहा, क्या मैं जाकर इब्री स्त्रियों में से किसी धाई को तेरे पास बुला ले आऊं जो तेरे लिए बालक को दूध पिलाया करे. பாருங்க எவ்வளவு அருமையா பேசுறாங்க. देखिए कितना अद्भुत रीति से बात करती है. ஸ்பான்டேனியஸ் அந்த கிரியை பண்றாங்க. वो उसी समय में उस चीज को करती है. தேவன் அவங்களுக்கு ஒரு ஞானத்தை கொடுத்தார் பாருங்க. परमेश्वर उसको एक ज्ञान देता है. மத்தவங்க என்ன செஞ்சிருப்பாங்க, वो दूसरे क्या सोच करेंगे, பார்வோனுடைய குமாரத்தை எடுத்துட்டு அப்பா फिरौन की बेटी ने ले लिया, அவங்க என்ன செய்ய போறாங்களோ தெரியலையே, वो क्या करेंगे मालूम नहीं. அப்படின்னு அங்கே நின்னு வேடிக்கை பார்த்துட்டு தான் இருப்போம். ऐसे ही वहां खड़े रहकर हम तमाशा देखेंगे. ஆனா இவ என்ன செய்தானா, लेकिन इसने क्या किया, இவ ஓடி போய் ये दौड़ कर जाकर அங்க போய் எவ்வளவு ஞானமா பேசுறா. वहां जाकर कितने समझदारी के साथ இந்த बात ஞானம் करती है. நம்மளுக்கு வேணும். ये समझदारी आज हमें चाहिए. இவட்ட இருந்த குவாலிட்டியை பாருங்க. इसके अंदर के गुण को देखिए. she was a wise woman. वो एक समझदार महिला थी. அருமையான ஒரு ஞானம் உள்ளவள். वो समझदार महिला थी. அவ என்ன சொல்றா பாருங்க, वो क्या कहती है, அவ போய் சொல்றா, உங்களுக்கு இந்த குழந்தையை வளர்க்கிறதுக்கு ஒரு தாதியை கொண்டு வரட்டா, इस बच्ची को संभालने के लिए मैं एक मेड को लेके आऊं क्या, பால் கொடுக்கிறதுக்கு ஒரு அம்மாவை கூட்டி வரட்டா, उसे दूध पिलाने के लिए एक अम्मा को लेके आऊं क्या. எவ்வளவு ஞானமா பேசுறா. कितना बुद्धि से बात करती है. சரின்னு சொன்ன உடனே वो हाँ बोलते ही சொந்த அம்மாவையே கொண்டு வந்துட்டா. अपने ही माँ को लेकर आई. हालेलुया. हालेलुया. இந்த ஞானத்தை கர்த்தர்ட்ட கேட்கணும். इस ज्ञान को हम परमेश्वर से मांगना है. சிலவங்களுக்கு எல்லாம் முடிஞ்ச பிறகு ஞானம் வரும். सब कुछ लोगों को सब समाप्त होने के बाद ज्ञान आता है. எப்படி, कैसे, ஐயோ நான் இப்படி சொன்னேன் இல்ல, मैं ऐसा बोला होना நான் இது चाहिए, செஞ்சா கரெக்ட்டா இருந்திருக்கும், मैं ऐसा बोला होता तो सही होता था. கொஞ்சம் தவற விட்டேன், थोड़ा ऐसे ही छोड़ दिया, கொஞ்சம் தவறல, थोड़ा नहीं छोड़ा है, நல்லாவே தரவிட்டாங்க. पूरी तरह से छोड़ दिया है. ஞானம் எதுக்கு எப்ப வேணும்னா, और समझ कहां पर चाहिए, அந்த நேரத்துல இமிடியேட்டா ஞானம் வேலை செய்யணும். जिस समय में जरूरत है वहां पर इस्तेमाल होना चाहिए. அப்படிப்பட்ட ஞானம் நமக்கு தேவை. ऐसे समझ हमें चाहिए. இந்த மீரியாம் போல
मिरियम के माँ ने ஸ்பான்டேனியஸா கிரியை செய்தா பாருங்க. वो उसी समय में उसने क्रिया किया, அந்த நேரத்துல கிரியை செய்தா. उसी समय में क्रिया किया। அப்போ இவ யாரை பத்தி கவலைப்படல, तो ये किसके बारे में भी चिंता नहीं தன்னுடைய की, உயிரை பத்தி கவலைப்படல, अपने जान के बारे में चिंता नहीं किया, தைரியத்தோடு போறா பாருங்க. वो धैर्य के साथ जाती है। இன்னைக்கு நம்மளுக்கு அந்த தைரியம் வேணும், आज हमें वो धैर्य चाहिए, அந்த ஞானம் நம்மளுக்கு தேவை. वो बुद्धि हमें चाहिए। இன்னைக்கு நம்ம மீரியாம மாறணும். आज हम मिरियम बनना है। ஹalleluya. हालेलुया। மீரியாம மாற சொல்றாரு. वो मिरियम बनने के लिए कहता है। மீரியாமுக்கு குஷ்டம்லாம் வந்துச்சே, मिरियम को कोढ़ भी आया था। நான் நல்ல காரியத்தை சொல்றேன். मैं भले चीजों को बोलता இந்த हूँ, நல்ல காரியங்கள் நமக்குள்ள இருக்கணும். ये अच्छे चीज हमारे अंदर रहना அவட்ட है। இருந்த ஒரு கெட்ட காரியம் நம்மட்ட இருக்க கூடாது. उसके अंदर एक गलत गुण था, वो हमारे अंदर नहीं होना அந்த चाहिए। குணம் வேண்டாம். वो गुण हमें नहीं ஆனா चाहिए, இந்த குணம் கண்டிப்பா लेकिन வேணும். ये गुण हमें चाहिए। ஹalleluya. हालेलुया। அது போல ऐसे ही இவ ஒரு லீடரா வேற இருந்தா. और ये एक सरदार जैसे भी थी। கர்த்தர் லீடரா வச்சிருந்தார். परमेश्वर ने उसे एक मुखिया बनाया था। இஸ்ரவேல் ஜனங்களுக்கே ஒரு லீடரா இருந்தா. इस्राएल लोगों के लिए एक मुखिया बनाया था। மீகா 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல பைபிள் சொல்லுது பாருங்க. और मीका 6वें अध्याय के 14 वचन. 14 वचन में लिखा है, मेरे विरुद्ध साक्षी दे, मैं तो तुझे मिस्र देश से निकाल ले आया और दासत्व के घर में से तुझे छुड़ा लाया और तेरी अगुवाई करने को मूसा, हारून और मिरियाम को भेज दिया। இந்த மீரியாமும் ஒரு லீடர் தான். ये मिरियाम भी एक लीडर है। ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு இந்த மீரியாமையும் கர்த்தர் பயன்படுத்தினார். लोगों को गुलामी से, दासत्व से बाहर लेके आने के लिए परमेश्वर उसको इस्तेमाल करता है। இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் அடிமைத்தனத்தில் வெளியே கொண்டு வந்திருக்கிறோம். आज कितने लोगों को हम गुलामी से बाहर लाए हैं। இந்த குவாலிட்டி நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தேவை. ये गुण हम हर किसी को चाहिए। நம்ம ஒரு லீடரா இருக்கோம் அப்படினா, हम अगर एक लीडर हैं तो ஒரு லீடர் எப்படி இருக்கணும்? एक लीडर कैसा होना चाहिए? அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வரணும். गुलामी से बाहर लाना है। பாவ அடிமைத்தனத்தில் வெளியே கொண்டு पाप வரணும். के गुलामी से बाहर लाना है। சூதாட்டத்திலிருந்து வெளியே கொண்டு வரணும். वो जुआ खेलने से बाहर लेके आना है। சாப அடிமைத்தனத்தில் வெளியே கொண்டு வரணும். और श्राप के गुलामी से बाहर लाना है। இது எல்லா காரியத்தை அடிமைத்தனத்தில் வெளியே கொண்டு வரவங்க ये தான். सारे गुलामी से बाहर लेके आने वाले அவங்க தான் லீடர். वही लीडर है। ஒரு லீடர் அப்படிதான் இருப்பாங்க. एक लीडर ऐसे ही रहते हैं, ஜனங்களை விடுவித்து கொண்டு வருவாங்க. लोगों को छुड़ा कर लेके आते हैं। சும்மா பாஸ்டர் இல்ல. ऐसे ही पासवान नहीं। பாஸ்டர் அப்படியே உட்கார்ந்து பாஸ்டர் நான் பாஸ்டர் சொல்றதுக்கு இல்ல. पासवान ऐसे बैठकर मैं पासवान बोलने के लिए ஒரு नहीं। லீடர் அப்படினா एक लीडर है तो அவங்க என்ன செய்யணும்? वो क्या करना है? ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வரணும். लोगों को गुलामी से बाहर लाना है। இந்த மீரியாம் அப்படிப்பட்ட லீடரா இருந்தா, ये मिरियम ऐसे ही एक लीडर बनी। இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் அடிமைத்தனத்தில் இருக்க ஜனங்களை, आज हम कितने लोग गुलामी के अंदर रहने वाले बच्चों को அவங்களை வெளியே கொண்டு வந்திருக்கிறோம். उनको बाहर लाए हैं। நம்ம கர்த்தர்ட்ட கேட்கணும். हम परमेश्वर से मांगना है, கர்த்தாவே எனக்கு உதவி செய்யுங்கப்பா. है प्रभु मुझे मदद कर, எனக்கு உதவி செய்யுங்க. मुझे मदद कर। உங்க முன்னாடியே ஒருத்தன் அப்படியே தடவிட்டு இருப்பான். आपके தம்பாக்கு सामने போட்டு. आपके सामने एक व्यक्ति से तंबाकू को मलता रहेगा। நீங்க பார்த்து என்ன செய்வீங்க? आप देखकर क्या करोगे? ஐயோ இங்க வந்து போட ஆரம்பிச்சிட்டானா यहाँ आके करने लगा, அப்படின்னு விலகி போவோம். ऐसे हम हट के जाएंगे। ஆனா மீரியாம்னா लेकिन मिरियम है तो அவனை அதுல இருந்து வெளியே கொண்டு வரணும். उसे उस वहां से बाहर निकालना है। அப்ப வெளியே கொண்டு வரதுக்கு என்ன செய்யணும்? बाहर निकालने के लिए क्या करना है? கர்த்தர்ட்ட கேளுங்க. परमेश्वर से मांगना கர்த்தாவே है। எனக்கு ஞானத்தை தாங்கப்பா. है प्रभु मुझे ज्ञान दो। யாரெல்லாம் அடிமைத்தனத்துல இருக்கிறாங்களோ जो गुलामी के अंदर है அவங்களை நான் வெளியே கொண்டு வரணும். उन्हें मैं बाहर लाना है। இந்த மீரியாம்ட்ட எவ்வளவு நல்ல குவாலிட்டி. इस मिरियम के पास कितना अच्छा गुण है। இதுல ஏதாவது ஒரு குவாலிட்டி நம்மட்ட இருக்கா? इसमें कोई भी गुण हमारे अंदर है क्या? யாரெல்லாம் தீர்க்கதரிசிங்க? कौन कौन भविष्य देखता है? சரி யாரும் கை வைத்தாதீங்க. ஒரு யாருங்க வர்ஷிப் லீடர்? कौन वर्शिप लीडर कौन है? ஒரே ஒரு ஆள் கை வைத்து ஒரே ஒரு ஆள் தான் கை வைத்து, ரெண்டு பேரும் வைத்திருக்காங்க. நம்ம எல்லாருமே வர்ஷிப் லீடரா இருக்கணும். हम सभी लोग वर्शिप लीडर बनना है। உங்களை இப்ப யாருமே இல்ல, कोई भी नहीं है। பிரதரும் வர முடியல, और दोनों भाई आ नहीं पाए, நானும் வரல. मैं भी नहीं आया। இப்ப யார் பாட்டு படிக்கிறது? कौन गीत गाए? சரி ஆமென் ஹalleluya போயிர வேண்டியது. அப்படி இல்ல, ऐसे ही आमेन हालेलुया जाएंगे। நீங்க பாடணும். आप गाना है, நீங்க இனிஷியேட்டிவ் எடுத்து பாடுங்க. आप उसे आगे आकर गाना है। கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். परमेश्वर महान कार्य करे। உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பை நீங்க விடக்கூடாது. आपको जो मौका मिलता है उसे छोड़ना नहीं है। நீங்க விடாதீங்க. आप मत छोड़िए। ஏன்னா இவங்க சொன்னாதான் செய்வேன், ये बोलेंगे तो ही करूंगा, இவங்க சொன்ன பிறகு செய்யட்டும், ये बोलने के बाद करेंगे, இல்ல ऐसा नहीं है। உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதா? आपको मौका मिलता है। கரெக்ட்டா மணி 10 மணி ஆயிட்டா 10 बज गया, நீங்க ஆராதிக்க ஆரம்பிச்சிருங்க. आप आराधना शुरू कीजिए। யாரும் வர்றாங்களோ வரலையோ, कोई आए या ना आए, நான் எவ்வளவு பெரிய மீட்டிங்கா இருந்தாலும் சரி, कितना भी बड़ा मीटिंग हो दो, கரெக்ட்டா 6 மணிக்கு
மீட்டிங் சொன்னா 6 बजे मीटिंग होगा तो 6 மணிக்கு ஆரம்பிச்சிருவேன். 6 बजे मैं शुरू करता हूँ அங்க அப்பதான் மியூசிக் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. और तभी वहाँ पर म्यूजिक सब तैयार करते हैं அவங்க பிரதர் 10 நிமிஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. वो बोलेंगे 10 मिनट करके நீங்க ரெடி ஆயிட்டுங்க நாங்க நடத்த ஆரம்பிச்சிருவேன். तो आप तैयार हो जाइए कि मैं चालू कर देता हूँ நம்ம யாரை வர்ஷிப் பண்றோம்? हम किसकी आराधना करते हैं கர்த்தர் வர்ஷிப் பண்றோம். मैन परमेश्वर की हालेलुया आराधना करते हैं हालेलुया அடுத்து அவ ப்ரொடெக்டிவா இருந்தா और अगला वो बहुत सुरक्षा कर रही தன்னுடைய थी சகோதரன் மேல கவனமா இருந்தா अपने भाई के ऊपर बहुत गौर कर रही थी இன்னைக்கு நம்ம சகோதர சகோதரி மேல கவனமா இருப்போம். आज हम अपने भाई बहनों के ऊपर गौर करेंगे ஹalleluya हालेलुया கர்த்தர் ஆசீர்வாதத்தை தருவார். परमेश्वर आशीष करके दे இன்னைக்கு செய்யற கிரியை आज की जो क्रिया है அதனுடைய பலனை நீங்க கொஞ்ச நாள் கழிச்சு நீங்க பாப்பீங்க. उसके फल को आप थोड़े दिन में देखेंगे அத நீங்க பாக்கும்போது उसे देखते समय நிறைய பேர் அந்த கனியை புசிப்பாங்க. बहुत सारे उस फल को खाएंगे அடுத்தது இவ ஞானியா இருந்தா और अगला ये ज्ञानी थी எவ்வளவு குயிக்கா கிரியை சொன்னா பாருங்க. कितने शीघ्र उसने बताया அவ ஒரு லீடரா இருந்தா. वो एक लीडर थी யாரெல்லாம் அடிமைத்தனத்தை வீட்ல இருந்தாங்களோ जो गुलामी के अंदर थे அவங்களை வெளியே நடத்திட்டு வந்தா. उनको बाहर लेकर आई இவ்வளவு அருமையான குவாலிட்டி அவளுக்குள்ள இருந்துச்சு. इतना अद्भुत गुण उसके अंदर था ஆனா ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணா. लेकिन एक छोटा गुनाह उसने किया பாருங்க என்னாகுமோ 12ஆம் அதிகாரம் गिनती का 12वां अध्याय 1ஆம் வசனத்தை வாசிங்க. पहले वचन को पढ़ेंगे मूसा ने एक कुशी स्त्री के साथ विवाह कर लिया था, इसलिए मरियम और हारून उसकी उस विवाहिता कुशी स्त्री के कारण उसकी निंदा करने लगे। பாருங்க பைபிள் சொல்லுது कलाम कहती है இந்த மீரியாமும் ஆரோனும் என்ன செய்தாங்களா? कि मिरियाम और हारून ने क्या किया அவனுடைய தம்பி வந்து எத்தியோப்பிய ஸ்திரியை கல்யாணம் முடிச்சிட்டான் उसका भाई इथियोपी स्त्री के साथ विवाह किया அப்படின்னு சொல்லி ऐसे बोलकर இப்போ மோசஸ்க்கு விரோதமா நின்னுட்டாங்க. मूसा के विरुद्ध उठ गए ஊழியக்காரனுக்கு விரோதமா போயிட்டாங்க. सेवक के विरुद्ध उठ गए இந்த ஒரு சின்ன மிஸ்டேக் एक छोटी सी गलती யாருக்கு விரோதமா பேசுறாங்க நமக்கு தெரியல. किसके विरुद्ध बात कर रहे हैं करके वो जानते नहीं தேவன் முகமுகமா பேசுற ஒரு நபர்கிட்ட பேசுறாங்க. और परमेश्वर जिसके साथ में आमने सामने बात करता है उससे बात करते हैं இன்னைக்கு நம்ம இந்த தவறை செஞ்சிர கூடாது. आज इस गलती को हम नहीं करना எந்த ஊழியக்காரரை பற்றியும் தவறா பேசிராதீங்க. कोई सेवक के बारे में गलत मत बोलिए அது டினாமினேஷன் டினாமினேஷன்ல ஊழியம் செஞ்சாலும் சரி और डिनोमिनेशन में सेवा करे तो அவங்க भी எந்த நிலைமையில இருந்தாலும் சரி वो कोई भी परिस्थिति में क्यों ना हो ஒரு ஊழியக்காரன் விரோதமா நம்ம பேச வேண்டாம். एक सेवक के विरुद्ध बात नहीं அவங்கள करना பற்றி நம்ம பேச கூடாது. उसके बारे में हम बात नहीं करना है ஏன்னா கர்த்தர் வந்து ஊழியக்காரர் மேல கனப்படுத்துறாரு. लेकिन परमेश्वर वो सेवक को आदर करता है இந்த மோசஸ்க்கு விரோதமா मूसा के विरुद्ध நீ வந்து லேவிய கல்யாணம் முடிக்கல, तू लेवी से विवाह नहीं நீ किया மிக்ஸ் மேரேஜ் பண்ணிட்ட, तूने गड़बड़ी में शादी किया அத நீ மிக்ஸ் மேரேஜ் பண்ணிட்ட तू मिक्स मैरिज कर दिया அப்படின்னு சொல்லி இவனுக்கு விரோதமா குற்றம் சாட்டு வந்துச்சு. ऐसे बोलकर इसके विरुद्ध में गुनाह बताने लगे ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி सेवकाई में आने से पहले அவங்கிட்ட अनेक தவறு இருந்திருக்கலாம். उनके अंदर बहुत सारे कमियां हुई होगी அந்த தவறை வந்து उस गुनाह को கர்த்தரே பார்க்கலன்னா परमेश्वर ही नहीं देखता है तो கர்த்தர் அந்த தவறை மன்னிச்சிட்டார் அப்படினா परमेश्वर ने उस गुनाह को माफ कर दिया तो அப்ப நம்ம அத குற்றப்படுத்த கூடாது. हम उसका उसे गुनाह नहीं बताना மோசேசுடைய காரியம் வரும்போது मूसा की बात आते समय இவனை கர்த்தர் வல்லமையை எடுத்து பயன்படுத்துறார். इसे परमेश्वर अद्भुत रीति से इस्तेमाल कर रहा ஆனா है மீறி ஆரோனும் மீறி என்ன சொன்னாங்க लेकिन தெரியுமா? हारून और मिरियम ने क्या किया தேவன் மோசேஸ் தான் பேசினாரோ? परमेश्वर मूसा के साथ ही बोलता है क्या அவர்கிட்ட மட்டும் தான் பேசுவாரோ? उसके साथ ही बात करेगा எங்கிட்ட பேசலையா हमसे बात नहीं करता அப்படின்னு சொல்லி ऐसे बोलकर ஜனங்கள் மத்தியில கலகத்தை உண்டு பண்ணாங்க. लोगों के अंदर गड़बड़ी को उत्पन्न किया அவங்க மனசுல குழப்பத்தை உண்டு பண்ணாங்க. उनके मन के अंदर गड़बड़ी को लेकर आए மோசேஸை பார்த்து நடந்து வந்துட்டு இருந்தாங்க. मूसा को देखकर चल रहे थे மோசேஸும் ஆரோனும் மீரியாம் மூணு பேரும் லீடரா இருந்தாங்க. और मूसा हारून और मिरियम दोनों लीड कर रहे थे எவ்வளவு பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கிறார். कितनी बड़ी जिम्मेदारी को परमेश्वर ने दिया இந்த ஆரோனுக்கும் மீரியானுக்கும் முன்னாடி हारून और मिरियम के पहले அது மோசேஸை வச்சிருக்கிறார். मूसा को रखा है முதல்ல கர்த்தர் முன்னாடி போறாரு, पहले परमेश्वर जाता है அடுத்தது மோசேஸ் பின்னால ஃபாலோ பண்ணி उसके போறார். बाद मूसा पीछा करता है அப்ப ரெண்டு லீடரும் கூட சேர்ந்து போறாங்க. फिर ये दोनों लीडर साथ में जाते हैं இவங்க என்ன செய்யணும்? ये क्या करना है லீடர் எப்படி இருக்காங்களோ அது போல நம்ம வாழணும். लीडर जैसा है वैसे ही जीना है மோசேஸ் எப்படி இருக்கா அதே மாதிரி நான் செய்யணும். मूसा जैसा है वैसे ही करना है கர்த்தர் மூணு பேர்கிட்டயும் பேசுறாரு. परमेश्वर तीनों के पास बात करता ஆனா है இப்போ இந்த ரெண்டு பேரும் என்ன சொன்னாங்கன்னா अब ये दोनों क्या बोलने लगे கர்த்தர் மோசேஸ்ட்ட மட்டும் தான் பேசுவாரா? परमेश्वर केवल मूसा से बात करता है எங்க கூட பேசலையா? हमारे साथ बात नहीं किया எப்படி ஊழியக்காரர் விரோதமா திரும்பினாங்க பாருங்க. कैसे सेवक के विरुद्ध वो गुमे बात देखिए பைபிள் சொல்லுது कलाम कहती है இது சொன்ன
உடனே ऐसे बोलते ही கர்த்தர் அதை கேட்டார். परमेश्वर ने उसे सुना। கர்த்தர் அதை என்ன செய்தாரா? परमेश्वर ने क्या किया? கேட்டார். उसे सुना। அப்ப இன்னைக்கு யாரை பற்றி தவற சொல்ல तो வேண்டாம். आज किसी के बारे में भी गलत नहीं बताना। ஊழியக்கார மட்டுமல்ல, केवल सेवक नहीं, யாரை பற்றி தவற பேச வேண்டாம். किसके बारे में भी गलत नहीं बताना। நம்ம கர்த்தருடைய பார்வையில நலமானதை हम பேசுவோம். परमेश्वर के सम्मुख में अच्छे बात को बोलेंगे, அவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். वो हमें आशीष करके देगा। हालेलुया। हालेलुया। இந்த மீரியாம் செஞ்ச ஒரே ஒரு தப்பு, ये मिरियम का एक ही गलत है। மோசேஸ்க்கு விரோதமா பேசினா, मूसा के विरुद्ध बात किया। கர்த்தர் என்ன சொன்னா தெரியுமா? परमेश्वर ने क्या किया? 3 பேரும் வாங்க. तीनों आ जाओ। கர்த்தர் இந்த 3 பேரையும் உள்ள கூப்பிடுறார். परमेश्वर तीनों को अंदर बुलाता है। கர்த்தருடைய மகிமை இறங்கிட்டு परमेश्वर का महिमा उतर जाता है। கர்த்தர் மீரியாம் ஆரோன்ட்டு சொன்னாங்க. மீரியாம் ஆரோன்ட்டியும் मिरियम और आरोन के पास बोले, கர்த்தர் சொன்னார், परमेश्वर ने कहा, ये மோசேஸ் எங்க வீட்டில் எங்க உண்மை உள்ளவன், और मेरा मूसा मेरे घराने में सच्चा है। எப்படி சாட்சி வருது பாருங்க. कैसा गवाही आता है देखिए। இன்னைக்கு ஊழியக்காரர்களை பற்றி சாட்சி சொல்ற கர்த்தர், आज सेवक के बारे में परमेश्वर गवाही देता है। நம்ம எதுவும் தவற சொல்ல வேண்டாம். हम कुछ गलत नहीं बोलना। கர்த்தர் அவங்கள பாத்துக்கிடுவாரு. परमेश्वर उन्हें देख लेगा। அங்க மோசேஸ் பற்றி கர்த்தர் சாட்சி சொல்றார். वो मूसा के बारे में परमेश्वर गवाही देता है। இவன் எங்க வீட்டில் எங்க உண்மை உள்ளவன், ये मेरे घर में सच्चा है। நான் உங்கிட்ட பேசுற மாதிரி அவன்கிட்ட பேச மாட்டேன். और मैं आपके साथ जैसा बोलता हूँ वैसे उसके साथ बोलता नहीं। நான் அவன்கிட்ட முகமுகமா பேசுவேன். मैं उसके साथ आमने सामने बात करता हूँ। நீங்க எவ்வளவு துணிச்சல் இருந்தா அவனுக்கு விரோதமா பேசுவீங்க. और कितना हिम्मत होगा तो तुम उसके सामने बात करोगे। கர்த்தருடைய மகிமை போச்சு. परमेश्वर का महिमा वहां निकल गया। மீரியாம்க்குள்ள குஷ்டம் வந்துட்டு. मिरियम के अंदर कोढ़ आ गई। குஷ்டத்துக்கு எபிரேய மொழியில என்ன சொல்வாங்க? कोढ़ को इब्रानी भाषा में क्या बोलते हैं? சாரா. सारा। இந்த சாரால ராணா என்னது? ये सारा का रा क्या है? தீமை, बुराई। ஒரு மனிதனுக்குள்ள தீமை ஒட்டிட்டுனா, एक व्यक्ति के अंदर बुराई अगर आ गई तो அவன் குஷ்டரோகி, वो कोढ़ी है। அப்ப ஊழியக்கார விரோதமா பேசவே கூடாது. तो सेवक के विरुद्ध बात ही नहीं करना। கர்த்தர் பாத்துக்கிடுவாரு அவங்களுக்காக. परमेश्वर देख लेगा उनको। அவங்க நல்லதோ கெட்டதோ கர்த்தர் பாத்துக்கிடுவார். वो अच्छे हैं या बुरा है लेकिन परमेश्वर देख लेगा। ஊழியக்கார மட்டுமல்ல, केवल सेवक नहीं, யார பற்றியும் பேச வேண்டாம். इसके बारे में भी बोलना नहीं ஏன்னா है, கர்த்தர் அதை கவனித்து கேட்பார். क्योंकि परमेश्वर उसे गौर करता है। பைபிள் சொல்லுது, कलाम कहती है, மல்கியா 3ஆம் அதிகாரம் मलाकी का 3रा अध्याय அதுல 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 16वें वचन को हम पढ़ेंगे। तब यहोवा का भय मानने वालों ने आपस में बात की और यहोवा ध्यान धरकर उनकी सुनता था। அப்போ கர்த்தருக்கு பயந்தவர்கள் तब परमेश्वर की भय मानने वाले ஒருவரோடு ஒருவர் என்ன செய்வாங்களா? आपस में क्या करेंगे? பேசிக் கொள்வார்கள். बातें करेंगे। நான் அந்த பிரதர் கிட்ட பேச மாட்டேன், मैं उस भाई के साथ बात நான் नहीं இந்த करूंगा, சிஸ்டர்ட்ட பேச மாட்டேன். मैं इस बहन के साथ बात नहीं करूंगा। அப்படினா கர்த்தருக்கு பயப்படுறவங்களே இல்ல. ऐसे बोलेंगे तो आप परमेश्वर को डरने वाले नहीं हैं। கர்த்தருக்கு பயந்தவர்கள் परमेश्वर का भय मानने वाले ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள். एक दूसरे से बात करेंगे கர்த்தர் கவனித்து கேட்பாரா? और परमेश्वर उस पर गौर करके सुनेगा। எப்படி கேட்பாரு? कैसा सुनेगा? கவனிச்சு கேக்குறாரு. वो ध्यान देकर सुनेगा। நம்ம என்ன பேசுறோம்ங்கறத அவர் பார்க்கறார். हम क्या बात कर रहे हैं करके वो देखता है। ஒண்ணுல தீர்க்கதரிசியுடைய நாட்கள்ல भविष्यद्वक्ताओं के दिनों में இந்த அவங்க மனைவி उनकी पत्नी கோபத்துல गुस्से में கதவை வாங்கி ஒரு அறை அடிச்சிட்டு போயிடுவாங்க. और दरवाजे को जोर से मार कर चले जाती है। அது ஒரு தீர்க்கதரிசி அடிச்ச மாதிரி. वो एक भविष्यद्वक्ता को मारने का हिसाब है। அது அவ அடிச்சிட்டு போன உடனே वो मार के जाने के बाद கர்த்தருடைய சத்தம் வந்துட்டு परमेश्वर का आवाज आ गया, அவளுக்குள்ள கட்டி உருவாகுது அப்படின்னு. उसके अंदर एक गांठ उत्पन्न हो रहा है। என்ன கேன்சர் கட்டியா டியூமர் கட்டி உருவாகுதுன்னு சொன்னார். तो एक गांठ उत्पन्न हो रहा है करके बोले। இவங்களும் பயந்து போய் ये भी डर के போய் டெஸ்டிங்லாம் பண்றாங்க, ஒரு கட்டியும் காணும். जाके वहां पर टेस्ट करते हैं, वहां पर कोई गांठ नहीं। ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு लेकिन थोड़े दिन के बाद கட்டி உருவாயிட்டு. वो गांठ वहां पर हुआ। உருவான பிறகு और होने के बाद இவர் உட்கார்ந்து எழுதுறாரு, ये रो रहा था, என் பொண்டாட்டி மேல கத்தி படக்கூடாது, ये मेरे पत्नी के ऊपर चाकू नहीं लगना, அவ தப்பு பண்ணிட்டா, அவளை மன்னிங்க, उसने गुनाह किया है, उसे माफ करो, என் மனைவி மேல கத்தி படக்கூடாது. मेरे पत्नी के ऊपर चाकू नहीं लगना। அங்க டாக்டர் வந்து ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள கொண்டு போயாச்சு. वो डॉक्टर ऑपरेशन थिएटर के अंदर लेकर गए கட்டி இருக்கிற இடத்துல மார்க்கிங்லாம் பண்ணியாச்சு. और जहां पर गांठ है वहां पर मार्किंग किए அங்க ஆபரேஷன் பண்ண ரெடி ஆயிச்சு. और ऑपरेशन के लिए तैयार हो गए। இவர் இங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு, यहाँ पर प्रार्थना कर रहा है। கர்த்தர் அங்க கிரியை செஞ்சிட்டார். परमेश्वर ने वहां पर क्रिया किया। அந்த டாக்டர் வந்து தேடி பார்க்கறாங்க, वो डॉक्टर ढूंढ के देखते हैं, இங்க தான மார்க் பண்ணேன், यहाँ पर ही मैंने मार्किंग किया ना, கட்டியே காணோம், वो गांठ गायब है, கட்டி மறைஞ்சு போச்சு. गांठ गायब हो गया। நம்ம தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். हमारा परमेश्वर आज कल युग युगानुयुग हालेलुया। बदलने वाला है। आमेन।
எல்லாம் மறைய பண்ணுவாரு. सब कुछ बदल देगा। கர்த்தர் எல்லாத்தையும் மாத்துவார். परमेश्वर सब कुछ बदल நம்ம देगा। சூழ்நிலைகளை மாற்றுகிற हमारे தேவன். परिस्थितियों को बदलने वाला ஆனா நம்ம परमेश्वर। எப்படி இருக்கணும் அப்படினா हम कैसे रहना है? கர்த்தருக்கு பயந்த பிள்ளைகளா இருப்போம். हम परमेश्वर को डर के रहना है। இந்த மீரியாம் ஆரோனும் ये मिरियाम और हारून ஊழியக்காரனுக்கு விரோதமா பேசினாங்க. सेवक के विरुद्ध बात किए। ஒரு சின்ன தீமை உள்ள வந்துட்டு एक छोटी बुराई अंदर आ गई। அந்த தீமை உள்ள வந்தாச்சுனாலே वो बुराई अंदर आते ही அவங்களுக்குள்ள குஷ்ரோகம் வந்துட்டு उनके अंदर कोड़ आ गया। இன்னைக்கு நம்ம எந்த ஊழியக்காரரும் எந்த கமெண்ட்ஸும் அடிச்சிராதீங்க. आज कोई भी सेवक के बारे में कोई भी बातें नहीं बोलिए। அந்த பிரதர் தப்பா சொல்றாங்க, ये भाई गलत बोलते हैं, இவங்க டீச்சிங் சரியில்லை, इनका शिक्षण अच्छा அவங்க नहीं, டீச்சிங் சரியில்லை, उनका शिक्षण अच्छा नहीं है। யார் டீச்சிங் பத்தி குறை சொல்ல வேண்டாம். कोई भी टीचिंग, किसी के भी टीचिंग के बारे में गुनाह मत बताइए சரியான டீச்சிங் மட்டும் கொடுங்க. और सही शिक्षण दीजिए। அவங்க ஏற்றுக்கொள்ள மனதா இருந்தா ஏற்றுக்கொள்வாங்க. वो अगर स्वीकार करना चाहते हैं तो स्वीकार நீங்க करेंगे। நம்ம செய்தியை பார்த்திருப்பீங்க. संदेश को आपने देखा होगा। எந்த செய்தி யாரையாவது குற்றப்படுத்துறோமா? कोई भी संदेश में हम किसी को गुनाह बताते हैं அவங்க क्या? செய்தி சரியில்லை, இவங்க செய்தி சரியில்லை, எங்காவது சொல்றோமா? इनका संदेश बराबर नहीं, उनका संदेश बराबर नहीं, कहीं बोलते हैं क्या? எது சரியோ அதை மட்டும் நம்ம जो பேசுவோம். सही है उससे ही हम बोलना है அதை திருந்தறவங்க திருந்திடுவாங்க. और जो सुधरने वाले वो सुधर जाएंगे। நம்ம தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. हमारे परमेश्वर से नामुमकिन कुछ भी हालेलुया। नहीं। हालेलुया। இந்த आमेन। குஷ்டம் நமக்குள்ள வேண்டாம். ये कोड हमारे अंदर नहीं चाहिए। ஊழியக்கார விரோதமா பேசினா அது ஒரு குஷ்டம். सेवक के विरुद्ध बात करेंगे तो वो एक कोड है, அது நம்ம வேண்டாம். वो हमें नहीं चाहिए। நீங்க ஒரு சிந்தனையில கூட ஏசிராதீங்க. आप विचार में भी उन्हें मत நீங்க सोचिए। வாய் வழியா பேசிராதீங்க. आप मुंह से बात मत कीजिए। யார்கிட்டயும் கான்வர்சேட் பண்ணிராதீங்க. किसी के साथ में बात मत कीजिए। யாராவது வந்து कोई आकर உங்ககிட்ட யாரை பற்றியாவது குற்றம் சொன்னா, किसी के बारे में अगर गुनाह बताए, எனக்கு ஒரு வேலை இருக்கு நான் போயிட்டு வந்துறேன்னு போயிருங்க. एक काम है करके निकलता हूं करके चले जाइए। அவன் 1 லட்சம் ரூபாய் கொடுக்கறவனா இருந்தாலும் वो சரி, 1 लाख रुपए देने वाला क्यों ना हो, நீ பெறவுதானே இப்ப எனக்கு போய் ஆகணும்னு சொல்லி तो போயிருங்க. बाद में दे, मैं भाभी जाना है करके निकल நம்ம जाइए। தேவன் நம்ம கூட இருக்கிறார். आमेन। परमेश्वर हमारे साथ है। இந்த மீரியாம் ये मिरियाम, இவளுக்குள்ள அந்த குஷ்டம் வந்துச்சு. इसके अंदर वो कोड़ आई, ஆனா கர்த்தர் பேசின பிறகு लेकिन परमेश्वर बात करने के बाद மனச மாத்திட்டா, वो मन को फिरा लिया। மனம் மாறிட்டா. मन फिरा लिया। மனம் மாறின உடனே मन फिराने के बाद கர்த்தர் குஷ்டத்தை எடுத்து போட்டுட்டார். परमेश्वर ने उस कोड़ को निकाल हालेलुया। लिया। हालेलुया। இன்னைக்கு மனம் திருந்தல் ரொம்ப முக்கியம். आज मन फिराना बहुत जरूरी है। மனிதன் தான் தப்பு செய்வான், मनुष्य ही गुनाह करता है மனிதன் தான் தப்பு செய்யறதா மனம் திரும்பணும். और जो गुनाह करता है वही मन फिराना நம்ம है। மனம் திரும்பினா போதும், हम मन फिराए तो काफी அவர் है। ஓடி வந்து நம்மளை அணைக்கிற தேவன். वो आकर हमें अपना लेगा। ஹalleluya. हालेलुया। கர்த்தர் சொன்னாரு, परमेश्वर ने कहा இவ 7 நாள் இப்படிதான் இருக்கணும் वो 7 दिन ऐसे ही रहना है, அப்படின்னு சொல்லி சொன்னார். ऐसे बोला। ஒரு தகப்பன் மகளுடைய உறவை காமிச்சார். वो एक पिता और बेटे का संबंध को उसने दिखाया। கர்த்தர் மீரியாம மன்னிச்சார் அப்படின்னா परमेश्वर ने मिरियाम को माफ किया है तो நம்மளையும் மன்னிச்சிட்டார். हमें भी माफ किया है। இனிமே அந்த பாவம் செய்ய கூடாது. अभी से वो पाप नहीं करना। ஹalleluya. हालेलुया। யாரை பற்றியும் தவறு சொல்ல வேண்டாம். किसके बारे में भी गुनाह नहीं बताना। யாராவது போன்ல தவறா பேசுனாங்கன்னா, कोई अगर गलत बात किए तो ஹலோ ஹலோ கேட்க மாட்டுக்கு हेलो सुनाई नहीं दे रहा है அப்படின்னு சொல்லிருங்க. ऐसे बोल दो, அவ்வளவுதான் முடிஞ்சது. बस समाप्त हो जाएगा। அப்புறம் அந்த மேட்டரே பேச उसके மாட்டாங்க. बाद वो विषय के बारे में बात नहीं करेंगे। ஹalleluya. हालेलुया। எது எதுக்குள்ளமோ ஆக்ட் பண்றோமா? बहुत सारी चीजों के लिए हम नाटक करते हैं। யாரா தேவையில்லாத ஆட்கள் ஃபோன் பண்ணியாச்சுனா, कोई जरूरत नहीं है ऐसे लोग फोन करे तो சரியா சத்தமே வர மாட்டேங்குது போறது பிறகு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கோம். आवाज नहीं आ रही है भाई, बाद में बात करो बोलते हैं। அதே மாதிரி சரியா பேசலன்னா, अगर बराबर से बात नहीं करें तो நீங்க போனை கட் பண்ணுங்க. आप फोन को कट कर दीजिए। கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். परमेश्वर आपके साथ है। ஹalleluya. हालेलुया। சோ மீரியாம்ட்ட ஒரு 5 குவாலிட்டி. मिरियाम के अंदर एक 5 गुण, அவ ஒரு தீர்க்கதரிசினி, वो एक भविष्यवाणी, ஒரு அருமையான வொர்ஷிப் லீடர், एक अच्छा वर्शिप लीडर நல்ல கவனம் வைக்கிற பிள்ளைகள் மேல, और बच्चों के ऊपर गौर करती है, சகோதர சகோதரி மேல ஒரு கவனம். भाई बहनों के ऊपर एक गौर करती है। அவ தாய் கூட வைக்கல, वो अपने माँ को भी नहीं रखा, அவ அந்த மோசஸோட அம்மா கூட அந்த இடத்துல இல்ல. मूसा की माँ भी उस जगह पे नहीं। ஆனா இவ அங்க இருந்து அந்த தம்பிக்கு என்ன நடக்கும், वो लेकिन वो वहां पर रहकर भाई को क्या होगा, என் சகோதர சகோதரிக்கு என்ன நடக்கும், मेरे भाई बहनों को क्या होता है। இன்னைக்கு அதே போல आज वैसे ही உங்க உறவினர்லாம் யாருமே உங்களை கவனிக்காம இருக்கலாம். आपके रिश्तेदार कोई आपको ध्यान नहीं देते ஆனா होंगे, சபையில் உள்ள சகோதர சகோதரிகள் लेकिन कलीसिया के भाई बहन உங்க எல்லார் மேலயும் கவனம் வச்சிருக்காங்க. आप सभी के ऊपर ध्यान देते हैं। हालेलुया. हालेलुया। ஹalleluya. हालेलुया।
கவனம் வச்சிருக்கமா வைக்கலையா? ध्यान देते हैं कि नहीं? நான் பொய் ஒண்ணும் சொல்லல, உண்மையை தான் சொல்றேன். मैं झूठ नहीं बोलता हूँ, सच बोल रहा हूँ। எல்லா காரியத்திலையும் सारे चीजों में கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிச்சிருக்கிறார். परमेश्वर ने हमें आशीष சோ दिया है। மீரியம் செஞ்ச ஒரே ஒரு தப்பு, तो मिरियाम ने एक ही गलत किया है, அவ ஊழியக்காரனுக்கு விரோதமா பேசினா. वो सेवक के विरुद्ध बात किया। அது பேச வேண்டிய அவசியமே இல்ல. बात करने का जरूरत ही नहीं। ஜனங்கள் மத்தியில ரெண்டு பிரிவா ஆக்க விரும்பினா, लोगों के बीच में वो दो गड़बड़ी उत्पन्न करने की कोशिश की। அதானே கர்த்தர் மோசஸ்ட்ட மட்டுமே பேசுறாரு. परमेश्वर केवल मूसा से बात करता है क्या? என்கிட்ட பேசலன்னா அதுக்கு அர்த்தம் என்ன? हमसे बात नहीं करता है कि मतलब क्या है? மோசஸ் விடுங்க, என் கூட வாங்க, मूसा को छोड़ो, मेरे पीछे आओ। இப்படி ஒரு கூட்டம் இருக்கும். ऐसा एक झुंड होगा। ஆனா கர்த்தர் அவளை மன்னிச்சார். लेकिन परमेश्वर ने उसे माफ அவ किया, மனம் திரும்பினா. वो मन फिराई। இன்னைக்கு கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். आज परमेश्वर हमारे साथ है। நம்ம என்னென்னலாம் பார்க்கிறோமோ हम जो जो देखते हैं அது எல்லாம் நம்ம சபையில நடக்குது. वो सब हमारे कलीसिया में होता है। அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. इसके लिए सावधानी से நான் रहिए। செய்தி கொடுக்கும் போதெல்லாம் ரொம்ப இப்ப நடுங்கிட்டு தான் செய்தி मैं கொடுக்க வேண்டியிருக்கு. संदेश देते समय कांपते हुए देना पड़ता கர்த்தாவே, है। ஏன் இந்த செய்தி வந்துட்டு இருக்குது है प्रभु, क्यों ये संदेश आ रही है? தெரியலையே. नहीं पता। இடையில ஒரு செய்தி கொடுத்தேன். बीच में मैंने एक संदेश दिया, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மளை பிரிப்பவன் யார்? मसीह के प्रेम से हमें कौन अलग करेगा? அது பிரிக்கக்கூடிய அளவுக்கு பிரச்சனை வந்துச்சு. और उसे अलग करने के हिसाब ऐसा समस्या आ ஆனா गया। கர்த்தர் பாதுகாத்தார். लेकिन परमेश्वर ने அந்த संभाला। செய்தி பாதியிலே விட்டுட்டேன். वो संदेश को मैंने आधे में छोड़ திரும்பவும் दिया। தொடங்கவா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறேன். दोबारा उसे शुरू करूं क्या ऐसे सोच रहा हूँ। ஆனா கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மளை யாரும் பிரிக்க முடியாது. लेकिन मसीह के प्रेम से हमें अलग कोई नहीं कर हालेलुया, सकता। हालेलुया, हालेलुया. हालेलुया।